அனைவருக்கும் வணக்கம். நான் அஸ்ட்ராலஜர் சித்தம் செல்வராஜ், திருச்சி மாவட்டம் முசிறி தாப்பேட்டையில இருந்து பேசுறேன். இன்னைக்கு இந்த ஜோதிட பதிவுல எதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜாதகத்துல ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, நீங்க எந்த ராசி நட்சத்திரம் லக்னத்துல பிறந்திருந்தாலும் சரி, உங்க ஜாதகத்துல சுக்கிரன் தனியா வேற எந்த ஒரு கிரகத்தோடையும் சேராமல் இருந்தால் பலன் எப்படி இருக்கும்ன்றத பத்தியும், சுக்கிரன் மற்ற கிரகங்களோட இணைஞ்சிருந்தா பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். எந்த ராசி நட்சத்திரம் லக்னத்துல நீங்க பிறந்திருந்தாலும் சரி, உங்க ஜாதகத்துல சுக்கிரன் தனியா எந்த பாவகத்துல இருந்தாலும் சரி, அதுக்குண்டான பலன்கள். அப்புறம் பாத்தீங்கன்னா சூரியன் பிளஸ் சுக்கிரன், சரி, சுக்கிரன் பிளஸ் சூரியன், சுக்கிரன் பிளஸ் சந்திரன், சுக்கிரன் பிளஸ் செவ்வாய், சுக்கிரன் பிளஸ் புதன், சுக்கிரன் பிளஸ் குரு, சுக்கிரன் பிளஸ் சனி, சுக்கிரன் பிளஸ் ராகு, சுக்கிரன் பிளஸ் கேது இணைஞ்சிருந்தா பலன்கள் எப்படி இருக்கும்? நீங்க எந்த ராசி நட்சத்திரம் லக்னத்துல பிறந்திருந்தாலும் சரி, உங்க ஜாதகத்துல இந்த கிரக இணைவுகள் எந்த பாவகத்துல இருந்தாலும் சரி, பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். சூரியனோட இணைந்த கிரகங்களுடைய பலன்கள் நம்ம வீடியோல ஏற்கனவே போட்டாச்சு. சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, இந்த கிரகங்களுக்கெல்லாம் இணைந்த கிரகங்களுடைய பலன்கள் ஏற்கனவே நம்ம சேனல்ல போட்டிருக்கோம், போய் பார்த்துக்குங்க. இப்ப இதுல சுக்கிரனோட இணைந்த கிரகங்களுடைய பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சுக்கிரன் தனியா இருந்தால் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாம சொல்லக்கூடிய இந்த பலன்கள் எல்லா பலன்களும் ஒருத்தருக்கு சரியா இருக்குமா அப்படின்னா சரியா இருக்காது. ஆனா இதுல இருக்கக்கூடிய நாம சொல்லக்கூடிய 1-2 பலன்கள் சரியாவே இருக்கும். ஏன்னா இப்போ சுக்கிரன் லக்னத்துல தனியா இருக்காருன்னு வைங்க, அது கன்னி லக்னமா இருந்தா நீச்சமாயிருவார், அதே மீன லக்னமா இருந்தா உச்சமாயிருவார். அப்ப ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? அப்போ அந்த கிரகம் எந்த பாவகத்துல இருந்தாலும் சரி, அங்க இருக்கக்கூடிய பலம் அப்படின்றத பொறுத்துதான். பலம் அப்படின்னா ஆட்சி, உச்சம், நீச்சம், சமம், பகை, இதுதான் பலம். அந்த பலத்தோட அளவீட பொறுத்து தான் பலன்களுடைய அளவீடுகள் இருக்கும். இப்போ ஒரு ஜாதகத்துல ஆணா இருந்தாலும் சரி அல்லது பெண்ணா இருந்தாலும் சரி, நீங்க எந்த ராசி நட்சத்திரம் லக்னத்துல பிறந்திருந்தாலும் சரி, உங்க ஜாதகத்துல சுக்கிரன் எந்த பாவகத்துல இருந்தாலும் சரி, தனியா இருந்தா பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவாவே சுக்கிரன் தனியா இருந்தாலே அவங்களுடைய முகத்துல பாத்தீங்கன்னா இயற்கையாவே ஒரு அடுத்தவங்க இம்ப்ரெஸ் ஆகக்கூடிய ஒரு ஈர்ப்பு அப்படின்றது இருக்கும். உங்களை பார்த்தாலே மற்றவங்க உங்களை பத்தி ஓரளவு புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டியா நீங்க இருப்பீங்க. உங்களுடைய பேச்சு ரொம்ப ரொம்ப இனிமையா இருக்கும். இப்போ வாக்கு, அதாவது பேச்சுன்றது 2ஆம் பாவகத்தை குறிக்கக்கூடியது. காலப்புருஷ லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி சுக்கிரன். அவரு தனியா இருந்தா அவரு கொடுக்க வேண்டியதை அவர் சரியா கொடுப்பார். மற்ற கிரகத்தோட இணைஞ்சிட்டா அந்த பலன்கள்ல வித்தியாசம் இருக்கும். இப்போ சுக்கிரன் எங்க தனியா இருந்தாலும் சரி, அவங்களுடைய பேச்சு அப்படின்றது ரொம்ப ரொம்ப இனிமையா இருக்கும். அவங்களுடைய செயல்கள் சொல்றதான் செய்வாங்க, செய்யறதான் சொல்லுவாங்க. அவங்களுடைய நடத்தை அப்படின்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பாவே இருக்கும். இப்போ சில பேர் பாத்தீங்கன்னா அடுத்தவங்களோட அவ்வளவு சீக்கிரம் பழக மாட்டாங்க. ஆனா இந்த சுக்கிரன் தனியா இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அடுத்தவங்களோட ரொம்ப சீக்கிரம் ஈஸியா நெருக்கமா பழகிடுவாங்க. காதல் அப்படின்ற வாழ்க்கை இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். இங்க நான் காதல்னு சொல்லிட்டேன், அங்க நீங்க எந்த காதல் வேணாலும் போட்டுக்கோங்க. அடுத்தவங்களை இவரை பார்த்தாலும் அடுத்தவங்க இம்ப்ரெஸ் ஆவாங்க, அடுத்தவங்களையும் ஈஸியா ஒரு ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மை இவங்களுக்கு இருக்கும். வரக்கூடிய கணவன் மனைவி சார்ந்த வகையிலையும் வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி, ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முன்னேற்றம் அப்படின்றது இருக்கும். இப்ப இந்த சுக்கிரன் தனியா இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இசைத்துறை, பாடல், நடனம், அதாவது டான்ஸ், அடுத்ததா பாத்தீங்கன்னா ஓவியம், ஆர்ட், இது எல்லா திறமையும் ஒருத்தருக்கு இருக்காது. சுக்கிரன் தனியா இருக்க எல்லாத்துக்கும் இருக்காது. இதுல ஏதாவது ஒரு திறமை இருக்கும், ஆர்வம் இருக்கும். சரி, எனக்கு சுக்கிரன் தனியா இருக்கே, நான் ஒன்னும் டான்ஸ் எனக்கு ஆட தெரியாது,
சினிமாவில பாடகன் பாடகியாவும் இல்ல, இசையை பத்தி ஒண்ணும் தெரியாது அப்படின்னு சொல்லலாம். ஆனா அந்த துறையில இருக்குன்ற அவசியம் கிடையாது. அது சார்ந்ததுல ஆர்வம் இருக்கும், பாட்டு நல்லா பாட தெரியும். அதுக்காக அந்த துறையில ஜெயிக்கணுன்ற அவசியம் இல்ல. இது சார்ந்த வகையில ஏதோ ஒரு திறமை, ஒரு ஆர்வம் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். சமுதாயம் சார்ந்த வகையில இவங்களுக்குன்னு ஒரு மதிப்பு, மரியாதை அப்படின்றது இருக்கும். இப்போ இவங்க எல்லாம் சோசியல் மீடியாவில் இருக்காங்க அப்படின்னா, அந்த யூடியூப், இன்ஸ்டாகிராம், பேஸ்புக் இதெல்லாம் இருக்காங்க அப்படின்னா ஈஸியா பிரபலம் ஆயிருவாங்க. இந்த ஆடம்பரமா வாழணும்னு நினைப்போம் இல்லைங்களா எல்லாருமே, அந்த ஆடம்பர வாழ்க்கை அப்படின்றது இவங்க வாழ்நாள்ல ஜாதக தகுதிக்குள்ள அந்த ஆசை கண்டிப்பா இவங்களுக்கு நிறைவேறும். சுக்கிரன் தனியா இருக்கிறவங்களுக்கு இவங்க ஜாதக தகுதிக்குள்ள நல்ல வீடு, ஒரு வண்டி, வாகனம், டிரெஸ்ஸிங் சென்ஸ், நல்ல உடை, தான் வாழக்கூடிய வாழ்க்கைய ரொம்ப ஒரு அழகா, ஒரு சுத்தமா வாழணும் அப்படின்ற ஒரு பழக்கம் உள்ளவங்க தான் இந்த சுக்கிரன் தனியா இருக்கக்கூடியவங்க. இவங்கெல்லாம் இந்த பிராண்டட் ஐட்டம் தான் அதிகமா யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. லோக்கல் ஐட்டத்தை விட பிராண்டட் ஐட்டம். இப்போ இந்த சுக்கிரன் தனியா இருந்தாலே அழகு சார்ந்த தொழில் பண்ணாங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். கலைத்துறை, அப்புறம் பாத்தீங்கன்னா வணிகம், பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில், பெண்கள் சார்ந்த தொழில் என்னென்ன இருக்கு, இந்த ஃபேஷன் டெக்னாலஜி, ஃபேஷன் டிசைனிங், அடுத்தது நகைக்கடை, மற்ற கிரக அமைப்பு நல்லா இருந்து இந்த தொழில் அமையுதுன்னா அதுல மிகப்பெரிய ஒரு வருமானம், வெற்றி அப்படின்றது இவங்களுக்கு கண்டிப்பா உண்டு. வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களே உங்களுக்கு சிறப்பாவே இருக்கும். இவங்க வெளிநாடு போவாங்க அல்லது வெளிநாடு சம்பந்தப்பட்ட ஒரு தொடர்பு இவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். இவங்க போகலைனாலும் அங்க உள்ளவங்க இவங்க எது சொன்னாலும் செய்வாங்க, செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி வெளிநாட்டுல இருக்கிறவங்களோட ஒரு பழக்க வழக்கம்ன்றது இவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். வெளிநாட்டுல போய் இருக்காங்கன்னா வெளிநாட்டுல கண்டிப்பா காதல் அப்படின்றது இவங்களுக்கு உண்டு. தசா புத்தி ஒத்து வந்தா வெளிநாட்டிலேயே லவ் மேரேஜ் பண்ணி அந்த நாட்டு குடியுரிமை வாங்குறதுக்கான அமைப்பு ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். இப்போ சுக்கிரன் தனியா இருந்தா நல்ல பலன்கள் சொன்னோம். இப்போ சுக்கிரன் தனியாவே இருந்தாலும் மற்ற பாபகிரக சம்பந்தங்கள், சுக்கிரன் வந்து சுபகிரகம், பாபகிரகம் அப்படின்னா யார் யாரு, சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது. சுக்கிரன் தனியாவே இருந்து மற்ற பாபகிரக சம்பந்தம் பலமானா எப்படி, இப்போ சுக்கிரனை வந்து ராகு, கேது, சனி, செவ்வாய், சூரியன், இப்ப சுக்கிரன் தனியா இருந்ததுக்குத்தான் நம்ம பலன் சொன்னோம். இப்ப எப்படி சம்பந்தம் வரும் கூட சேராம பார்த்தாங்கன்னா, இப்ப ஒரு கிரகம் பார்த்தா பாதிப்பு கம்மியா இருக்கும். இந்த பாப கிரகங்கள் ஒரு 3 கிரகம் பார்த்துட்டாங்கன்னு வைங்க, அப்ப என்ன ஆகும், அல்லது ஒரு 2 கிரகம் செவ்வாய், சனி பார்த்துட்டாங்க, அப்ப என்ன ஆகும், அப்ப இந்த இடத்துல மைனஸான பலன்கள் இருக்கும். அந்த தனியா இருந்ததுக்கு நல்ல பலனும் உண்டு. இந்த பாபகிரக சம்பந்தம் பலமாகும் போது கெட்ட பலன்களும் சில இது இருக்கும். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காதல் சார்ந்த விஷயத்துல ஒரு புரியாத மனநிலை அப்படின்றதா இருக்கும். உறவுகள் சார்ந்த வகையில அவ்வளவு ஒரு சிறப்பா இருக்காது. இவங்க யாரோட ரொம்ப நெருக்கமா பழகுறாங்களோ அவங்களால ஏமாற்றம் தான் வரும், பிரிவினையும் ஏற்படும், அல்லது அதிகமா மனசளவுல பிரிஞ்சு இருக்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கை தான். அதனால மன உளைச்சல அதிகமா சந்திப்பாங்க. தன்னுடைய தகுதிக்கு மீறி ஆடம்பர வாழ்க்கை வாழணும் அப்படின்னு விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க. அதுக்காகவே என்ன பண்ணுவாங்க, பணத்தை அதிகமா செலவு பண்ணுவாங்க. அதாவது புத்தர் என்ன சொல்லியிருக்காரு, ஆசையே துன்பத்திற்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லைங்களா. இப்ப இவங்களுக்கு வந்து அந்த ஆசை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு ஆசை ரொம்ப அதிகமாகும். அதனாலே துன்பத்தை அதிகமா சந்திப்பாங்க. யாரு, சுக்கிரன் தனியா இருந்து பாபகிரக சம்பந்தம் பலமானவங்க. ஆடம்பர வாழ்க்கைக்கு அடிமையாக கூடியவங்களா இருப்பாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க. ஹெல்த் சம்பந்தப்பட்டதுல பாத்தீங்கன்னா சுகர் ப்ராப்ளம் கண்டிப்பா வரும், சர்க்கரை நோய் அது சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பா இவங்களுக்கு வரும். அது தசாபுத்தி மோசமா இருக்கும்போது வரும், எல்லா காலகட்டத்திலையும் வராது. ஹார்மோன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இவங்களுக்கு உண்டு. ஸ்கின் ப்ராப்ளம், தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் வரும். அப்புறம் பிளட் சம்பந்தப்பட்டதுல ஏதோ ஒரு
தசாபுத்தி மோசமாகும் போது சில பிரச்சனைகள் வரும். இப்போ அந்த சுக்கிரன் ஒரு ஜாதகத்துல தனியா இருந்து பாபகிரக சம்பந்தம் பலமாகும் போது காதல், காமம், உலக இன்பங்கள், உல்லாச வாழ்க்கை, இதெல்லாம் ஆசைகள் ரொம்ப 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 அதிகமாகும். அது நிறைவேறுமா அப்படின்னா தசாபுத்தி ஓரளவு நல்லா இருந்தா நிறைவேறும், இல்லைன்னா நிறைவேறாது. சரியில்லாத நேரத்துல, சரியில்லாத அதாவது தவறான நேரங்கள்ல தவறான முடிவுகள் எடுத்து வாழ்க்கையில ரொம்ப அவஸ்தைப்படக்கூடிய ஒரு கட்டாயம் வரும். உறவுகள் சார்ந்த வகையில எப்பவுமே ஒரு குழப்பமான மனநிலை அப்படின்றது இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். சாதாரணமான ஒரு சின்ன விஷயத்த கூட பெருசா இவங்க ஊதி பெருசாக்கிடுவாங்க. இவங்களை பத்தி அடுத்தவங்க பொறாமப்படுவாங்க, அதனால இவங்களுக்கு பாதிப்பு வரும். அடுத்தவங்க இவங்களை பத்தி அதிகமா பேசுவாங்க தவறான முறைகள்ல. யாருக்கு சொல்லிட்டு இருக்கோம்? சுக்கிரன் தனியா இருந்து பாபகிரகம் சம்பந்தமானவங்களுக்கு கெட்ட பலன் சொல்லிட்டு இருக்கோம், நல்ல பலன் சொல்லிட்டோம். கல்யாணம் அப்படின்றது லேட்டா தான் நடக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கணவன் மனைவி சார்ந்த வகையில கருத்து வேறுபாடுன்றது ஜென்மத்துக்கு இருந்துகிட்டு தான் இருக்கும். தசாபுத்தி நல்லா இருந்தா இந்த ஜென்மத்துல ஒற்றுமையா வாழ்ந்துருவாங்க, தசாபுத்தி சரியில்லைன்னா பிரிவினை ஏற்படுத்தும். ஓகே, இப்போ சுக்கிரன் தனியா இருந்ததுக்கான பலன் சொன்னோம். இப்போ அடுத்ததா சுக்கிரனோட சூரியன் இணைந்திருந்தால் பலன்கள் எப்படி இருக்கும்? நல்ல பலன்கள், கெட்ட பலன்கள். ஆணா இருந்தாலும் சரி அல்லது பெண்ணா இருந்தாலும் சரி, நீங்க எந்த ராசி நட்சத்திரம் லக்னத்துல பிறந்திருந்தாலும் சரி, உங்க ஜாதகத்துல சூரியனும் சுக்கிரனும் சூரியனும் சேர்ந்திருந்தா, எந்த பாவகத்துல சேர்ந்திருந்தாலும் சரி, பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சூரியன் அப்படின்னாலே ஒரு கம்பீரம், ஒரு அதிகாரத்தை தரக்கூடிய ஒரு கிரகம். சுக்கிரன் வந்து அழகை தரக்கூடிய ஒரு கிரகம். இப்ப இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தா என்ன ஆகும்? கம்பீரமான ஒரு அழகோட இவங்க இருப்பாங்க. அழகா இருக்கிறவங்க கிட்ட ஒரு கம்பீரமான தோற்றம் இருக்காது. கம்பீரமான தோற்றம் இருக்கிறவங்க கிட்ட அழகுன்றது அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு சில பேருக்கு இருக்காது. ஆனா இந்த சுக்கிரனும் சூரியனும் சேர்ந்து இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா ஒரு கம்பீரமான ஒரு அழகா இருப்பாங்க. ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. இவங்களுடைய செயல்கள், இவங்களுடைய நடத்தை அடுத்தவங்க வந்து ரொம்ப பாராட்டக்கூடியதா இருக்கும். இயற்கையாவே அடுத்தவங்களால ஒரு இம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பர்சனாலிட்டியா இவங்க இருப்பாங்க. சமுதாயம் சார்ந்த வகையில பாத்தீங்கன்னா இவங்களுக்குன்னு ஒரு மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து அப்படின்றது எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் நல்லபடியா. இப்போ ஸ்டேஜ்ல மேடைகள்ல பாத்தீங்கன்னா எல்லாராலையும் போய் நல்லா ஒழுங்கா பேச தெரியாது, எல்லாரும் பேசிட முடியாது. ஆனா இந்த சுக்கிரன் சூரியன் சேர்ந்து இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா மேடையில ரொம்ப 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 சூப்பரா பேசுவாங்க. பேசி அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய அந்த பேச்சாலே இம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இவங்க கிட்ட இருக்கும். இப்போ இவங்களுக்கு மற்ற கிரக அமைப்புகள் நல்லா இருந்து மீடியா சார்ந்த விஷயங்கள், துறைகள், சினிமா துறை, ஆர்ட் சம்பந்தப்பட்டது, இசை சம்பந்தப்பட்டது, இந்த துறைகள் அமையுது அப்படின்னா அதுல அதிகமான ஒரு வளர்ச்சிய, மிகப்பெரிய ஒரு வெற்றிய பார்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஆன்லைன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சோசியல் மீடியா, இதெல்லாம் அதிகமா பாப்புலர் ஆகிறதுக்கான அதிர்ஷ்டம் யாருக்குன்னா இந்த சுக்கிரனும் சூரியனும் சேர்ந்து இருக்கிறவங்க தான். காதல் சார்ந்த விஷயத்துல அதிகமான ஒரு ஈர்ப்பு தன்மை அப்படின்றது இவங்களுக்கு உண்டு. இப்போ ஒரு ஆணுக்கு இந்த சுக்கிரனும் சூரியனும் சேர்ந்திருந்தா பெண்களால ஆதரவு கண்டிப்பா அவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு சுக்கிரனும் சூரியனும் சேர்ந்து இருக்குன்னா ஆண்களால அவங்களுக்கு அதிகமான ஒரு ஆதரவு கிடைச்சு வாழ்க்கையில நல்லா இருக்கிறதுக்கான ஒரு திருப்புமுனை அமையும் கண்டிப்பா. இப்போ மற்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தன்னைத்தானே தன்னுடைய இதை பத்தி வெளிப்படுத்த தெரியாது. ஆனா தன்னைப்படுத்தி அதாவது தன்னைத்தானே வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தைரியம் இவங்களுக்கு இருக்கும் கண்டிப்பா. இவங்க பேச்சு பாத்தீங்கன்னா அடுத்தவங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, மேடை பேச்சு அது வேற, தனிப்பட்ட ஒரு மனிதன்கிட்ட ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி பேசினாங்கன்னா அடுத்தவங்களை ஈஸியா கவர்ந்துருவாங்க இந்த சுக்கிரனும் சூரியனும் சேர்ந்து இருக்கிறவங்க. இப்போ சூரியன் அப்படின்னாலே அதிகாரம், சுக்கிரன் அப்படின்னாலே கவர்ச்சி. இப்ப இந்த ரெண்டு பேரும் சேர்ந்தா என்ன ஆகும்? அதாவது தலைமை,
ஒரு லீடர்ஷிப் தலைமை, அதாவது கவர்ச்சியான ஒரு தலைமை திறன், அதிகாரம் பண்ணி ஒருத்தட்ட நாம ஒரு தலைமை ஒரு லீடர்ஷிப்பா இருந்தோம் அப்படின்னா அங்க பெருசா ஒண்ணு சாதிக்க முடியாது. அதே ஒரு கவர்ச்சியோட அடுத்தவங்களை ஈஸியா இம்ப்ரெஸ் பண்ணி அங்க ஒரு தலைமை ஆளுமை திறனோட இருந்தா அங்க நிறைய விஷயங்களை சாதிக்கலாம். அந்த மாதிரி ஒரு கவர்ச்சியான ஒரு தலைமை ஆளுமை திறன் இவங்க கிட்ட இருக்கும். பிசினஸ், இந்த தொழில் சார்ந்த வகையில, பிசினஸ் சார்ந்த வகையில டீம் ஒர்க் பண்றாங்க அப்படின்னாலும், ரிலேஷன்ஷிப் சம்பந்தப்பட்டதுல பாத்தீங்கன்னா உறவுகள் சார்ந்த வகையில ஒரு இவங்க கண்ட்ரோல்ல இருக்கிற மாதிரியே வச்சுப்பாங்க. அது அதிகாரத்தினால இல்ல, அன்புனால. இவங்க யாருக்கிட்ட எல்லாம் பழகுறாங்களோ, இப்ப யாருக்கு சொல்லிட்டு இருக்கோம், சுக்கிரனும் சூரியனும் சேர்ந்திருந்தால் நல்ல பலன்கள் சொல்லிட்டு இருக்கோம். இவங்க வந்து யாரையுமே அடுத்தவங்களை சுயநலத்துக்காக கிடையாது, சமரசம் பண்ணி சமரசமா அடுத்தவங்களுடைய மனசை மாத்தக்கூடிய ஒரு திறமை இவங்க கிட்ட இருக்கும். கெட்ட வழிக்கு கிடையாது, நல்ல விஷயங்களுக்கு, நல்ல வழிகளுக்காக. கலைத்துறை சம்பந்தப்பட்டது, அடுத்தது பாத்தீங்கன்னா ஆடம்பர பொருள் சம்பந்தப்பட்டது, பெண்கள் சார்ந்த தொழில், ஃபேஷன் டிசைனிங், அடுத்தது நகைக்கடை, கிரியேட்டிவிட்டி பிசினஸ். இதுல ஏதாவது ஒண்ணு இவங்களுக்கு மற்ற கிரக அமைப்பு படி அமையுதுன்னு வைங்களேன், கண்டிப்பா இவங்க அதுல மிகப்பெரிய ஒரு வருமானத்தை பார்ப்பாங்க. இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா ஆடம்பரம் சார்ந்த விஷயங்கள் சூப்பரா நிறைவேறும். சுக்கிரன் தனியா இருந்ததுக்கும் சொன்னோம், இந்த சுக்கிரன் சூரியன் சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு ஆடம்பர வாழ்க்கை அவங்கள விட அதிகமா நிறைவேறும். நல்ல வீடு, வண்டி, வாகனம், எந்த ஒரு விஷயத்த பண்ணாலுமே ஏதாவது ஒரு பொருள் வாங்கினோம்னால சாதாரண பொருள்லாம் வாங்க மாட்டாங்க, பிராண்டட் ஐட்டமா தான் வாங்கணும்னு நினைப்பாங்க. இவங்களுடைய வாழ்க்கை தரம் எதிர்பார்த்ததை விட சூப்பரா இருக்கும். இப்போ சுக்கிரன் சூரியன் சேர்ந்திருந்து பாபகிரக சம்பந்தம் பலமானவங்களுக்கு கெட்ட பலன்கள் எப்படி இருக்கும்? இப்போ பாபகிரகம் அப்படின்னாலே சூரியனே ஒரு பாபகிரகம் தான். மீதி இருக்கக்கூடிய 4 பேர் யாரு? சனி, செவ்வாய், ராகு, கேது. இப்போ இவங்களோட மற்ற பாவகிரகங்கள் பலமா சம்பந்தப்பட்டா, ஒரு கிரகமோ 2 கிரகமோ 3 கிரகமோ பலமா சம்பந்தப்பட்டா பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ சூரியன் பக்கத்துல சுக்கிரன் இருக்காருனால அங்க அஸ்தங்கம் ஆயிடுவார். சூரியன் பக்கத்துல சுக்கிரன் இருந்தாலே இந்த காதல் சார்ந்த விஷயத்துல அதிகமான ஒரு குறை அப்படின்றது இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். கல்யாணம் லேட்டா தான் நடக்கும். வரக்கூடிய கணவன் மனைவி சார்ந்த விஷயத்துல ஒரு அந்யோன்யம் அப்படின்றது பெருசா எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்காது. அடுத்தது பாத்தீங்கன்னா தாம்பத்தியம், செக்ஸ் சார்ந்த விஷயத்துல, தாம்பத்தியம் சார்ந்த விஷயத்துல ஒரு குறை அப்படின்ற ஏதாவது ஒரு பெரிய குறை அதுல இருந்துகிட்டே தான் இருக்கும் அவங்க லைஃப்ல. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த காதல் சார்ந்த விஷயத்துல உணர்ச்சி, அதாவது தன்னுடைய மனசுல இருக்க உணர்ச்சியை வெளிப்படுத்துறதுல அதிகமான ஒரு தயக்கம்ன்றது இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதே பாபகிரக சம்பந்தம் பலமாகலைன்னா தன்னுடைய உணர்ச்சிகளை ஈஸியா வெளிப்படுத்திடுவாங்க தைரியமா தன்னை பத்தி. ஆனா பாபகிரக சம்பந்தம் பலமாயிருச்சுன்னா தன்னுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறதுல சிரமப்படுவாங்க. ஒரே டைம்ல 2 விதமான மனநிலையோட செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஆணா இருக்காங்கன்னு வைங்களேன், அவங்க வந்து பெண்கள் சார்ந்த வகையில ஒரு சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. பெண்ணா இருக்காங்கன்னா ஆண்கள் சார்ந்த வகையில ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது இருக்காது. என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தவறா அடுத்தவங்க வந்து புரிஞ்சுக்கிற மாதிரியே தான் இவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். சரியாவே இவங்க செயல்பாடுகள் இருந்தாலும் அடுத்தவங்க தவறா புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ சுக்கிரன் அப்படின்னாலே சந்தோஷம், மகிழ்ச்சி, சூரியன்னா ஈகோ. இப்ப இந்த 2 கிரகம் சேர்ந்து இருக்கப்ப என்ன ஆகும்? லவ் சம்பந்தப்பட்டதுல கண்டிப்பா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஈகோன்ற ஒரு விஷயம் ரொம்ப அதிகமா இவங்களுக்கு வரும். இப்போ யாருக்கு சொல்லிட்டு இருக்கோம்? சுக்கிரனும் சூரியனும் சேர்ந்திருந்து மற்ற பாபகிரக சம்பந்தம் பலமானவங்களுக்கு கெட்ட பலன்கள், தீய பலன்கள். எல்லா விஷயத்துக்கும் நல்லது கெட்டது ரெண்டுமே தான் இருக்கும். இப்போ நல்லது சொல்லிட்டு அது கெட்டது சொல்லிட்டு இருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா அந்த சுக்கிரன் சூரியனும் சேர்ந்திருந்து மற்ற பாபகிரக சம்பந்தம் பலமானவங்களுக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனை கண்டிப்பா வாழ்க்கையில அடிக்கடி வரும். கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அடுத்து ஸ்கின் ப்ராப்ளம், ஹார்மோன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, உடம்புல வந்து ஹீட் அதிகமாகிறது,
உடல் ரீதியா அந்த தாம்பத்தியம் சார்ந்த விஷயத்துக்கு மிகப்பெரிய ஒரு குறை இருக்கிறது. இது எல்லாமே மைனஸா இருக்கும். மொத்தமா இல்லாம போகாது, ஆனால் அது முழுமை பெறாமல் இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா சுக்கிரன் பிளஸ் சந்திரன் சேர்ந்திருந்தா பலன்கள் எப்படி இருக்கும்? ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, நீங்க எந்த ராசி நட்சத்திரம் லக்னத்துல பிறந்திருந்தாலும் சரி, உங்க ஜாதகத்துல எந்த பாவகத்துல சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்திருந்தாலும் சரி, பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு ஒரு அழகு அப்படின்றது அவங்க ஜாதக தகுதிக்குள்ளேயே அழகா இருப்பாங்க. இவங்களுடைய முகத்துல பாத்தீங்கன்னா இயற்கையாவே ஒரு அழகு அப்படின்றது இருக்கும் எப்பவுமே. ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. இவங்களுடைய கண்ணு இருக்கு பாத்தீங்களா, கண்ணு, அந்த கண்ணே அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். அதுல ஒரு இப்போ புரியுற மாதிரி சொல்லணும்னா சூப்பர் ஸ்டார் ரஜினி கண்ணை எடுத்துக்குங்க. அந்த ஒரு ஈர்ப்பு இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி இந்த சுக்கிரன் சந்திரன் சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய கண்கள்ல அதிகமான ஒரு ஈர்ப்பு, காந்த சக்தி அப்படின்றது இருக்கும். இவங்க பேசக்கூடிய பேச்சு அப்படின்னா பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா மென்மையான குரல்ல தான் பேசுவாங்க. ரொம்ப ஒரு அதட்டி பேசுற தன்மை அப்படின்றதெல்லாம் இருக்காது. அடுத்தவங்க ஈஸியா இவங்களை விரும்புவாங்க. இங்க காதல சொல்லல, நட்பு சார்ந்த விஷயத்துக்கு மத்த எல்லா விஷயத்துக்குமே அடுத்தவங்க எல்லாம் இவங்களை விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க. யாரு? சுக்கிரன் சந்திரன் சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்கள்ல இது. இவங்க மனசுல எப்பவுமே அடுத்தவங்க ஏதாவது ஒண்ணு பண்ணாங்கன்னா அதுக்கு ஒரு நன்றி, ஒரு அடுத்தவங்களுக்கு ஒரு நன்றியோட இருக்கக்கூடிய ஒரு தன்மை இவங்க கிட்ட இருக்கும். இப்ப இந்த சுக்கிரன் சந்திரன் சேர்ந்திருந்தாலே உடல் ரீதியான அழகும் இருக்கும், இவங்களுடைய மனசும் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். காதல் சார்ந்த விஷயத்திலையும் சரி, ஒரு மென்மையான ஒரு சாஃப்டா எந்த ஒரு விஷயத்தையும் கையாளக்கூடியவங்களா தான் இருப்பாங்க. இப்போ இவங்களுடைய பார்ட்னர், கணவன் மனைவி அல்லது லவ்வர்ஸ் யாரா இருந்தாலும் சரி, அவங்களுடைய மனசறிஞ்சு அவங்க கிட்ட பேசக்கூடிய ஒரு தன்மை, அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கக்கூடிய ஒரு தன்மை இவங்களுக்கு எப்பவுமே இருக்கும். உறவுகள் சார்ந்த வகையில எந்த உறவா இருந்தாலும் சரி, அதை மதிக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த சுக்கிரன் சந்திரன் சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு உண்டு. இவங்களுடைய உணர்ச்சிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா வெளிப்படுத்துவாங்க. தான் மனசுல நினைக்கக்கூடிய, அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் அதை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கு பாத்தீங்களா. எந்த ஒரு விஷயத்தையும் எப்படி கையாளுறோம் அப்படின்றத பொறுத்துதான் அதோட சக்சஸ் இருக்கு. இப்ப இந்த சுக்கிரன் சந்திரன் சேர்ந்து இருக்கிறவங்க எல்லாம் தன்னுடைய உணர்ச்சிகளை, மன உணர்ச்சிகளை ரொம்ப அழகா வெளிப்படுத்துவாங்க. இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா இப்ப ஒரு ஆணுக்கு சேர்ந்து இருக்கு இந்த சுக்கிரன் சந்திரன் அப்படின்னா, பெண்கள் சார்ந்தவைகளை அதிகமான ஒரு ஆதரவுன்றது இவங்களுக்கு இருக்கும். அதே ஒரு பெண்ணுக்கு சேர்ந்து இருக்கு அப்படின்னாலும் ஆண்கள் சார்ந்த வகையில அதிகமான ஒரு ஆதரவு வாழ்க்கையில நல்லா இருக்கிறதுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இப்போ இந்த சுக்கிரன் சந்திரன் சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு சாங், பாடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இசை, டான்ஸ், ஓவியம், அடுத்ததா பாத்தீங்கன்னா எழுத்துத்துறை, அப்புறம் சமூக ஊடகம், அதாவது பப்ளிக் மீடியா, சோசியல் மீடியா, இது சார்ந்த வகையில கண்டிப்பா ஆர்வம் அப்படின்றது இருக்கும். இதுல ஏதாவது ஒரு விஷயத்துல திறமை அப்படின்றது இவங்களுக்கு இருக்கும். இப்போ சுக்கிரன் அப்படின்னாலே கலை, சந்திரன் அப்படின்னாலே மனசு. இப்ப இந்த ரெண்டு கிரகம் சேர்ந்திருந்தா எப்படி இருக்கும்? எந்த ஒரு விஷயத்தையும் இவங்களுக்கு படைக்கக்கூடிய ஒரு தன்மை, இவங்க எந்த ஃபீல்டுல இருக்காங்களோ, எந்த துறையில இருக்காங்களோ, அதுல புதுசு புதுசா பல விஷயங்களை அடுத்தவங்களால முடியாத விஷயத்தை இவங்க செஞ்சிட்டு இருக்கவங்களா இருப்பாங்க. இவங்க ஜாதக தகுதிக்குள்ள பிறந்தப்ப ஏழை வீட்டிலேயே பிறந்திருந்தாலும் கண்டிப்பா ஒரு வசதியான வாழ்க்கை இவங்க லைஃப்ல கண்டிப்பா உண்டு, வரும், வராம போகாது. ஜாதக அமைப்பு அப்படிதான் இருக்கும். அழகு சார்ந்த, அதாவது அழகு அப்படின்னு இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் அதிகமா இவங்க விரும்புவாங்க. இவங்களுக்கு இந்த சென்ட் போடுற பழக்கம், பர்ஃபியூம் யூஸ் பண்றாங்க இல்லைங்களா, இது சார்ந்த விஷயங்கள்ல அதிகமா ஒரு ஆர்வம் அப்படின்றது இருக்கும். இவங்களுடைய வீட்டுல எப்பவுமே ஒரு அமைதியான நிலை இருக்கணும் தான் விரும்புவாங்க, அப்படிதான் இருப்பாங்க. இப்போ இந்த சுக்கிரன் சந்திரன் சேர்ந்து இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா பெண்கள் சார்ந்தது இவங்களும் செஞ்சாங்கன்னா கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு லாபம் அப்படின்றது வாழ்க்கையில இருக்கும். இப்போ அழகு சார்ந்த விஷயங்கள், கலைத்துறை சார்ந்ததுல இருக்காங்க அப்படின்னா
பெரிய அளவுல இவங்க வாழ்க்கையில சக்சஸ் அப்படின்றத பார்ப்பாங்க. ஒரு ஆடம்பர வாழ்க்கை முறை அப்படின்றது இவங்க வாழ்க்கையில கண்டிப்பா உண்டு. அதுவும் ஜாதக தகுதிக்குள்ளதான். அடுத்தவங்களை ஈஸியா புரிஞ்சுக்க கூடிய ஒரு திறமை இவங்க கிட்ட இருக்கும். இந்த சுக்கிரன் சந்திரன் சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அத தன்னுடைய கட்டுக்குள்ள வச்சுக்கக்கூடிய ஒரு தன்மையும் அந்த திறமையும் இவங்க கிட்ட இருக்கும். அதாவது மனசை அடக்கி ஆளக்கூடிய ஒரு தன்மை. ஓகே, இப்போ இந்த சுக்கிரன் சந்திரன் சேர்ந்திருந்தா நல்ல பலன்கள் சொல்லிட்டோம். இதே சுக்கிரன் சந்திரன் எந்த பாவகத்துல சேர்ந்திருந்தாலும் சரி, பாபகிரக சம்பந்தம் பலமா சம்பந்தப்பட்டா பலன்கள் எப்படி இருக்கும்? பாபகிரகம்னா யாரு? சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது. இப்போ இந்த பாபகிரக சம்பந்தம் பலமானா இவங்க பாத்தீங்கன்னா சாதாரண ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப மனசை போட்டு குழப்பிக்கிட்டு மன உளைச்சல் அடையக்கூடியவங்களா இருப்பாங்க. உறவுகள் சார்ந்த வகையிலையும் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்காது. எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு சப்போர்ட் அப்படின்றது இருக்காது. இப்போ சந்திரன் அப்படின்னாலே உணர்ச்சி, சுக்கிரன் அப்படின்னாலே காதல். இப்ப இந்த ரெண்டு பேரும் சேரும்போது மற்ற பாவகிரகங்கள் அதிகமா இதாகும் போது என்ன ஆகும்? இப்ப காதல் சார்ந்த விஷயத்துல, உணர்ச்சி சார்ந்த விஷயத்துல மன உளைச்சல் அப்படின்றது அதிகமாகும். இப்ப அந்த பாபகிரக சம்பந்தம் பலமான அந்த காதல் விஷயத்துல ரொம்ப அதிகமான ஒரு ஈர்ப்புலாம் வரத்தான் செய்யும். ஆனால் அது எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமானா கொடுக்காது. இப்போ இந்த சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்திருந்து மற்ற பாபகிரக சம்பந்தம் பலமாகிறப்ப இன்னொரு விஷயம் என்ன ஆகும்னா, இந்த இவங்க வந்து அதிகமா ஆடம்பர வாழ்க்கை வாழணும் அப்படின்னு தான் விரும்புவாங்க இல்லைங்களா? அதுக்கே என்ன பண்ணுவாங்க, தேவையில்லாமல் செலவுகள் அதிகமா பண்ணுவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஹெல்த் சம்பந்தப்பட்டதுல இந்த தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஸ்கின் அலர்ஜி, அப்புறம் ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இந்த சளி தொந்தரவு, அப்புறம் இந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துல ஒரு ஆர்வம் இல்லாம போறது, இதெல்லாம் வந்து சுக்கிரன் சந்திரன் சேர்ந்திருந்து பாபகிரக சம்பந்தம் பலமான இந்த குறைகள்லாம் இவங்களுக்கு வரும். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த சுக்கிரன் சந்திரன் சேர்ந்திருந்து பாபகிரக சம்பந்தம் பலமானா இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் அடிக்கடி இவங்களுக்கு பழக்க வழக்கம் அப்படின்ற வந்துகிட்டே இருப்பாங்க. ஆனா அப்படி வர்றவங்க எல்லாருமே ஒரு சரியான ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்க மாட்டாங்க. ஏமாத்தக்கூடிய ரிலேஷன்ஷிப்பா தான் இருப்பாங்க. அந்த வரக்கூடிய கணவன் மனைவியோ அல்லது லவ்வரோ இல்ல வேற எந்த உறவா வேணா வச்சுக்கோங்க, அது சார்ந்த வகையில ஏமாற்றம் அப்படின்றதுதான் அதிகமா இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு இவங்க என்னதான் ஒரு அதிகமா ஆராய்ச்சி பண்ணி முடிவு பண்ணி செயல்பட்டாலுமே அதுல அதிகமான ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடியவங்களா தான் இருப்பாங்க. யாரு? சுக்கிரன் சந்திரன் சேர்ந்திருந்து பாபகிரக சம்பந்தம் பலமானவங்களுக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா சுக்கிரன் செவ்வாய். ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் செவ்வாய் சேர்ந்திருந்தா பலன்கள் எப்படி இருக்கும்? ஆணா இருந்தாலும் சரி அல்லது பெண்ணா இருந்தாலும் சரி, நீங்க எந்த ராசி நட்சத்திரம் லக்னத்துல பிறந்திருந்தாலும் சரி, உங்க ஜாதகத்துல சுக்கிரன் செவ்வாய் சேர்ந்திருந்தா பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி தான் அடுத்ததா பார்க்க போறோம். சுக்கிரன் அப்படின்னால ஒரு அழகு, கவர்ச்சி. செவ்வாய் அப்படின்னா சக்தி, ஆற்றல். இப்ப இந்த ரெண்டு பேரும் சேரும்போது என்ன ஆகும்? இவங்க எந்த விஷயத்திலுமே ஆக்டிவா இருப்பாங்க. அதிகமா ஒரு எப்பவுமே பாடியை தன்னுடைய உடம்ப பாத்தீங்கன்னா சுறுசுறுப்பாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு எனர்ஜியா இருக்கக்கூடியவங்களாவே இருப்பாங்க. அடுத்தவங்க அதிகமா விரும்பக்கூடிய ஒரு பர்சனாலிட்டியா இருப்பாங்க. ஆணுக்கு இப்படி இருக்குன்னா பெண்கள் மேல அதிகமான ஒரு ஈர்ப்பா இருப்பாங்க. ஒரு பெண்ணுக்கு இப்படி இருக்குன்னா ஆண்கள் மேல அதிகமான ஒரு ஈர்ப்பா இவங்க இருப்பாங்க. காதல் சார்ந்த விஷயத்துல இந்த என்ன சொல்றது, உடனே பத்திக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? காதல் சார்ந்த விஷயத்துல அதிகமான ஒரு ஈடுபாடு அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பா உண்டு. நான் காதல்னு தான் சொல்லியிருக்கேன், அதை நீங்க எந்த காதலா வேணாலும் போட்டுக்கோங்க. காதல் சார்ந்த விஷயத்துல அதிகமான ஒரு ஈடுபாடு இவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். யாருக்கு? சுக்கிரன் செவ்வாய் சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு.
அடுத்தவங்களுடைய இப்போ அடுத்தவங்க இவங்களை விரும்புறாங்கன்னா இவங்களுக்கு அது ஈஸியா புரிஞ்சிடும். இவங்க மத்தவங்களை விரும்புறது அவங்களுக்கு புரியுதோ இல்லையோ, ஆனா மத்தவங்க இவங்களை விரும்பினாங்கன்னா அது ஈஸியா இவங்களால புரிஞ்சுக்க முடியும். அதாவது உடனடி ரொமான்ஸ் இயற்கையாவே உங்களுக்கு அந்த என்ன சொல்றது இன்ஸ்டன்ட் காப்பி அப்படின்ற மாதிரி இன்ஸ்டன்ட் ரொமான்ஸ் நேச்சுரலாவே உங்களுக்கு வரும். ஏன்னா இப்ப மத்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மூடு சரியில்லை, மூட் அவுட்டா இருக்கேன் அப்படி இது பண்ணுவாங்க இல்லைங்களா. ஆனா இந்த சுக்கிரன் செவ்வாய் சேர்ந்து இருக்குங்க அப்படி எல்லாம் கிடையாது. உடனே ரொமான்ஸ் பண்ணாலும் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாலிட்டியா இவங்க இருப்பாங்க. காதல் சார்ந்த விஷயத்துல தைரியம் அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்கும் இவங்களுக்கு. மத்தவங்க மாதிரி சில பேர் மாதிரி அதாவது சில கிரக அமைப்புகள் உள்ளவங்க எல்லாம் ஒரு பயந்தாங்குழியா இருப்பாங்க. ஆனா இவங்கெல்லாம் அப்படி கிடையாது. காதல் சார்ந்த விஷயத்துல ரொம்ப ரொம்ப தைரியம் இருக்கும். எல்லா விதமான காதலுமே இவங்களுடைய கணவன் மனைவி அல்லது லவ்வரா இருக்கட்டும் அவங்கள வந்து பாதுகாக்கக்கூடிய அவங்கள ரொம்ப ரொம்ப பார்த்துக்கக்கூடிய ஒரு அவங்க மேல ஒரு கேர் எடுத்துக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படின்றது இந்த சுக்கிரன் செவ்வாய் சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாவே இருக்கும். இப்ப இவங்க பாத்தீங்கன்னா இந்த சுக்கிரன் செவ்வாய் சேர்ந்து இருக்கிறவங்க உண்மையிலே ஒரு அழகா தான் இருப்பாங்க, பாக்குறதுக்கு ஒரு கம்பீரமா பாக்குறதுக்கு இருப்பாங்க. இவங்க வந்து அதாவது எதுலயுமே ஒரு ஸ்டைலா இருக்கும்னு விரும்புவாங்க. இவங்களை அடுத்தவங்க பாக்குறாங்கன்னா பார்த்த உடனேயே இவங்க மேல ஒரு இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. அது நண்பர்களா இருக்கலாம் இல்ல புதுசா பாக்குற நபராவே இருந்தாலும் இவங்களை பார்த்தாங்கன்னா இவங்க மேல ஒரு இம்ப்ரெஸ் ஆகக்கூடிய மாதிரிதான் இவங்களுடைய பர்சனாலிட்டி அப்படின்றது இருக்கும். இப்போ சுக்கிரன் அப்படின்னாலே கலை சார்ந்த விஷயத்துல ஒரு திறமையை கொடுக்கக்கூடியவர். செவ்வாய் அப்படின்னாலே நாம செய்யக்கூடிய செயல் அந்த செயல்ல இருக்கக்கூடிய வீரியம். இப்ப இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறப்ப என்ன ஆகும்? டான்ஸ், மியூசிக், ஆக்டிங், மாடலிங் சம்பந்தப்பட்டது, அப்புறம் ஃபிட்னஸ் உடம்ப நல்லா ஹெல்த்தியா வச்சுக்கணும்னு நினைக்கிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த விளையாட்டு சார்ந்த துறை, மீடியா, இதுல ஏதாவது ஒரு இதுல கண்டிப்பா இவங்களுக்கு ஆர்வம் இருக்கும், செய்வாங்க. வேற துறையில மற்ற கிரக அமைப்பு படி வேற துறைகள்ல வேலை பார்த்தாலுமே இதுல ஏதோ ஒரு இதை இவங்க செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. ஒண்ணு டான்ஸ்ல ஆர்வம் இருக்கும், அல்லது மியூசிக்ல ஆர்வம் இருக்கும், அல்லது ஆக்டிங்ல இருக்கும், அப்படின்னா மாடலிங் சம்பந்தப்பட்டதுல இருக்கும், அப்படின்னா ஃபிட்னஸ் உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கிறதுல இருக்கும். இதுல ஏதோ ஒரு இதுல கண்டிப்பா இவங்க ஆர்வம் அப்படின்றது இவங்களுக்கு அதிகமா இருக்கும். மற்ற கிரக அமைப்பு படி இது சார்ந்த துறையிலேயே வேலையில இருக்காங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்களும் பாத்தீங்கன்னா ஒரு ஆடம்பர வாழ்க்கை, ஒரு அழகான ஒரு வாழ்க்கை வாழணும்னு தான் நினைப்பாங்க அதிகமா அந்த மனசுல. இவங்க வாங்குற பொருட்கள் எல்லாமே ஒரு பிராண்டட் ஐட்டமா, ஒரு ஆடம்பர வாழ்க்கைக்கு எப்படி வாழணுமோ அப்படி சூப்பரா வாழக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்களும் பெண் சார்ந்த தொழில்ல பெண்கள் சார்ந்த தொழில்கள் என்னென்ன இருக்கோ அது சார்ந்த தொழில்கள் பண்ணாங்கன்னா கண்டிப்பா வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு சக்சஸ் அப்படின்றது இவங்களுக்கு இருக்கும். அதிகபட்சம் இவங்களுக்கு லவ் மேரேஜ் நடக்கிறது வாய்ப்பு அதிகமா இருக்கு. மற்ற கிரக அமைப்பு 5, 7ஆம் அதிபதி சப்போர்ட் பண்ணி லவ் மேரேஜ் நடந்தா அந்த கல்யாண வாழ்க்கை நல்லாவே இருக்கும். இவங்களுக்கு அமையக்கூடிய பார்ட்னர் அதாவது கணவன் மனைவிய இவங்க வந்து பிரியணும் நினைக்கவே மாட்டாங்க. ஆனா ஆப்போசிட் வரக்கூடிய கணவன் மனைவி பிரிஞ்சு போடணும் என்ன நினைக்கலாம். ஆனா இவங்க வந்து கணவன் மனைவியை விட்டு பிரியணும் அப்படின்ற எண்ணம் எப்பவுமே வராது இவங்களுக்கு. யாருக்கு? சுக்கிரன் செவ்வாய் சேர்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு. இது வரைக்கும் நல்ல பலன் சொன்னோம். சுக்கிரன் செவ்வாய் சேர்ந்திருந்து மற்ற பாபகிரக சம்பந்தம் பலமானால் வரக்கூடிய கெட்ட பலன்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவா செவ்வாயே பாபகிரகம் தான். மீதி இருக்கக்கூடிய 4 கிரகங்கள் யாரு? சூரியன், சனி, ராகு, கேது. இப்போ சுக்கிரனும் செவ்வாயும் ஒரு ஜாதகத்துல சேர்ந்திருந்து மற்ற பாபகிரக சம்பந்தம் பலமானா பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்கிரன் அப்படின்னாலே ஆசை, செவ்வாயினாலே காமத்துல கொடுக்கக்கூடிய வீரியம். இப்ப இந்த 2 பேரும் சேர்றப்ப என்ன ஆகும்? காதல் லவ் சார்ந்த விஷயத்துல உடனே முடிவெடுத்து செயல்படுவாங்க. அது வந்து உடனே முடிவெடுத்து செயல்படக்கூடியது சக்சஸ் கொடுக்குமானா கொடுக்காது. சில பேர் பாத்தீங்கன்னா காதல் அப்படின்றதுல ரொம்ப ஒரு அடிமையான மாதிரி ஆயிடுவாங்க. அதனால வாழ்க்கையில நிம்மதின்றது இல்லாம போயிடும். காதல் சார்ந்த விஷயத்துல கோபம் அப்படின்றது இவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். வரக்கூடிய கணவன் மனைவியால் லவ்வர் இவங்களை வந்து கட்டுப்படுத்தி தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும்னு நினைப்பாங்க.
அதனால என்ன ஆகும், உறவுகள் சார்ந்த வகையில பிரச்சனை அப்படின்றது இருந்துகிட்டே தான் இருக்கும். இவங்களுடைய மனநிலை, மனசு பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் டக்கு டக்குன்னு உடனே உடனே வேக வேகமா மாறக்கூடிய ஒரு தன்மை இவங்க கிட்ட இருக்கும். அதனால என்ன ஆகும், ரிலேஷன்ஷிப் உறவுகள் சார்ந்த வகையில மன அழுத்தம் அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கும். இப்போ வந்து சுக்கிரன் செவ்வாய் சேர்ந்து இருந்து மற்ற பாபகிரக சம்பந்தம் பலமானவங்களுக்கு பாத்தீங்கன்னா உடம்பு வந்து ஹீட் உடம்பு அப்படின்றது இருக்கும் அதிகமா. ஹார்மோன் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளமும் வரும். பெண்களுக்கு பாத்தீங்கன்னா ஹீமோகுளோபின் ப்ராப்ளம் ரொம்ப அதிகமாவே இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ஸ்கின் சம்பந்தப்பட்ட அலர்ஜி, பிம்பிள்ஸ் முகத்துல இது சார்ந்த விஷயங்கள் ரொம்ப அதிகமா வரும் உங்களுக்கு. யாருக்கு, சுக்கிரன் செவ்வாய் சேர்ந்திருந்து பாவகிரக சம்பந்தம் பலமானவங்களுக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த செக்ஸுவல் லைஃப் ரொம்ப அதிகமா கொடுக்கும். ஆனா அதனால பிரச்சனையை தான் பிற்பகுதியில கொடுக்கும் வாழ்க்கையில. அந்த செக்ஸுவல் சார்ந்த விஷயத்துல சரியான ஒரு மேட்சிங் பார்ட்னர் கிடைக்கவே மாட்டாங்க. தசாபுத்தி கொஞ்சம் நல்லா இருக்கும்போது கிடைப்பாங்க, ஆனா அதிகபட்சம் நிலைச்சிருக்க மாட்டாங்க. இப்ப இந்த சுக்கிரன் செவ்வாய் சேர்ந்திருந்து பாபகிரக சம்பந்தம் பலமானவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஆடம்பர வாழ்க்கைக்கு அப்படின்றதுக்காகவே அதிகமான செலவு பண்ணி அதிகமான ஒரு அவஸ்தைப்படக்கூடியவங்களா அவங்க இருப்பாங்க. அப்புறம் அந்த சுக்கிரன் செவ்வாய் சேர்ந்திருந்து பாபகிரக சம்பந்தம் பலமானவங்களுக்கு பாத்தீங்கன்னா ரகசிய உறவுகள் அப்படின்றது இருக்கும். ரகசிய உறவு இருக்கும் அப்படின்றது இந்த ஜோதிட விதி. ஆனா எல்லாத்துக்கும் இருக்குமா அப்படின்னா எல்லா காலகட்டத்திலும் இருக்குமானா இருக்காது. அதுக்கும் தசா புத்தி ஒத்து வரணும். தசா புத்தி ஒத்து வந்தாதான், நல்லா இருந்தாதான் அந்த ரகசிய காதல், அந்த மாதிரி காதல், கள்ளக்காதல்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் கிடைக்கும். இல்லைன்னா கிடைக்காது. ஒரு ஆணுக்கு இருக்கா பெண் சார்ந்த வகையில, பெண்ணுக்கு இருக்கா ஆண் சார்ந்த வகையில, ஒரு ஆப்போசிட் இருக்கக்கூடிய இந்த ஆண் பெண்கள் சார்ந்த வகையில அதிகமான ஒரு ரிலேஷன்ஷிப் வரும். ஆனா வந்தாலுமே அது நிலைச்சிருக்குமானா இருக்காது. ஆனா அதுல ஈடுபாடுன்றது ரொம்ப அதிகமா இருக்கும். இப்போ அடுத்ததா, ஓகே இது போதும். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, நீங்க எந்த ராசி நட்சத்திரம் லக்னத்துல பிறந்திருந்தாலும் சரி, உங்க ஜாதகத்துல சுக்கிரனும் புதனும் சேர்ந்து இருந்தா பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்கெல்லாம் ரொம்ப அழகா பேசுவாங்க, இனிமையா பேசுவாங்க. சுக்கிரன் அப்படின்னால இனிமை, புதன் அப்படின்னால அறிவு, ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு திறமை. இந்த ரெண்டு கிரகம் சேர்ந்தா என்ன ஆகும், இவங்களுடைய பேச்சு ரொம்ப ரொம்ப ஒரு கவர்ச்சியா இருக்கும், அடுத்தவங்களை ரொம்ப ரொம்ப ஈர்க்கக்கூடியதா இருக்கும். யாரா இருந்தாலும் சரி, ஒரு சமரசம், அதாவது தான் நினைச்ச மாதிரி மாத்தக்கூடிய, சுயநலத்துக்காக கிடையாது, பொதுவாவே நல்ல விஷயத்துக்காக மாத்தக்கூடிய ஒரு தன்மை திறமைன்றது இவங்க கிட்ட இருக்கும். சமூகம் சார்ந்தவைகள் அதிகமான ஒரு மதிப்பு மரியாதை ஒரு அந்தஸ்து அப்படின்றது இருக்கும். இப்ப இவங்களுக்கு பாத்தீங்கன்னா அதாவது பப்ளிக்ல பேசக்கூடிய அந்த ஒரு பேச்சு திறமை ரொம்ப அதிகமா இருக்கும். கவுன்சிலிங் கொடுக்கிறது, அடுத்தது டீச்சிங் சம்பந்தப்பட்ட லைன், மற்ற கிரக அமைப்பு படி இதெல்லாம் அமைஞ்சிருச்சுன்னு வைங்களேன், இதுல மிகப்பெரிய ஒரு வெற்றியை இவங்க சந்திக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா கலை, இசை, நடனம், ஓவியம், டிசைனிங் சம்பந்தப்பட்டது, ரைட்டிங் சம்பந்தப்பட்டது, இதுல பாத்தீங்கன்னா ஒரு கிரியேட்டிவிட்டி மைண்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இவங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கும். அப்புறம் அந்த ஆக்டர், அதாவது நடிப்பு துறை, அப்புறம் பாத்தீங்கன்னா பாட்டு பாடுறவங்க, அப்புறம் கதை, திரைக்கதை, வசனம், இந்த மாதிரி கதை ரைட்டிங் திறமை உள்ளவங்க, அப்புறம் எடிட்டர், டிசைனிங், அதாவது ஃபேஷன் டிசைனர், மற்ற கிரக அமைப்புகளும் தசாபுத்தி ஒத்து வந்து இப்ப நான் சொன்ன இந்த துறைகள்ல ஏதாவது ஒரு துறை அமைதுனா அதுல மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை இவங்க பார்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்களுக்கு அமையக்கூடிய உறவு முறைகள்லாம் பாத்தீங்கன்னா, அதாவது ஒண்ணு இவங்களுக்கு அமையக்கூடிய உறவு முறை, இல்லைன்னா இவங்க உறவு முறைகள் கிட்ட ரொம்ப ரொம்ப ஒரு மென்மையா ஒரு அன்பா நடந்துக்க கூடியவங்களா இருப்பாங்க. காதல் சார்ந்த விஷயத்துல ரொம்ப ரொம்ப ஒரு அமைதியான ஒரு குணமா ஒரு அன்பான ஒரு குணம் உள்ளவங்களா இருப்பாங்க.
வரக்கூடிய பார்ட்னர்ஷிப், கணவன் மனைவி சார்ந்த விஷயத்துல, லவ்வர் சார்ந்த வகையில அவங்களை ஈஸியா புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு திறமை இவங்களுக்கு இருக்கும். உறவுகள் சார்ந்த வகையில எந்த ஒரு விஷயத்தையும் பேசி புரிய வைக்கிறதும் சரி, அவங்க பேசுறத புரிஞ்சுக்கிறதும் சரி, அதுல ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு சிறப்பா புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு மனநிலை, ஒரு திறமை உள்ளவங்களா இவங்க இருப்பாங்க. தேவையில்லாத சண்டை சச்சரவு அப்படின்றது உங்க வாழ்க்கையில இருக்காது. நான் சொல்றது பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட வகையில. வரக்கூடிய கணவன் மனைவி நண்பர்கள் சார்ந்த வகையில தேவையில்லாத சண்டை அப்படின்றது இருக்காது. இப்போ இந்த சுக்கிரன் புதன் சேர்ந்து இருக்கிறவங்க கிட்ட ஒரு பிசினஸ் சார்ந்த விஷயங்கள் ஐடியா கேட்டா சூப்பரா ஐடியா சொல்லுவாங்க. மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், எந்த ஒரு விஷயத்தையும் சந்தைப்படுத்துதல் எப்படின்னு இவங்க கிட்ட கேட்டா ரொம்ப ரொம்ப சூப்பரா சொல்லுவாங்க. இன்னொன்னு, கஸ்டமரை வந்து அதிகமா கவரக்கூடிய ஒரு தன்மை யாருக்கு இருக்கும் அப்படின்னா சுக்கிரன் புதன் சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு தான். அப்போ மார்க்கெட்டிங் ஃபீல்டுல உங்களுக்கு அமைஞ்ச பெரிய அளவுல சாதிப்பாங்க. அதாவது பேச்சு, அதாவது அதிகமா நல்ல விதத்துல சொல்றேன், பேசி சாதிக்கக்கூடிய ஒரு தன்மை யாருக்கு இருக்கும்னா அந்த சுக்கிரன் புதன் சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு இருக்கும். இவங்களுக்கும் பெண்கள் சார்ந்த, பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பிசினஸா செஞ்சா பெரிய சக்சஸ் அப்படின்றது இருக்கும். அது நகைக்கடை சம்பந்தப்பட்டது, ஃபேஷன், பியூட்டி பார்லர், அழகு சார்ந்த விஷயங்கள், மீடியா சம்பந்தப்பட்ட இந்த துறைகள் ஏதாவது ஒண்ணு மற்ற கிரக அமைப்பு தசாபுத்தி ஒத்து வந்து சேராங்க அப்படின்னா கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு சாதனை அப்படின்றது இருக்கும். இவங்களும் பாத்தீங்கன்னா அழகா இருக்கணும், ஸ்டைலா இருக்கணும், ஒரு ஸ்மார்ட்டா இருக்கணும், அடுத்தவங்களுக்கு பாக்குறதுக்கு அப்படி இருக்கணும் தான் விரும்புவாங்க. இவங்களும் பிராண்டட் ஐட்டமா பொருள் தான் வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்கும். இவங்களும் ஒரு நீட்டா ஒரு ஸ்டைலா இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல் அதைத்தான் இவங்க விரும்புவாங்க. யாருமே முன்ன பின்ன தெரியாதவங்களாவே இருந்தாலும் அவங்க கிட்ட இவங்க கொஞ்ச நேரம் பேசினாங்கன்னா ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியா ஆகக்கூடிய ஒரு பேச்சு திறமை இவங்க கிட்ட இருக்கு. சுக்கிரன் பாத்தீங்கன்னா அடுத்தவங்களை அட்ராக்ஷன் பண்ண வைக்கக்கூடியவர். புதன் வந்து கம்யூனிகேஷன். இந்த ரெண்டு கிரகம் சேர்ந்தா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. இந்த சுக்கிரனும் புதனும் சேர்ந்து இருக்கிறவங்க எல்லாம் இன்ஸ்டாகிராமு, யூடியூப்ல போடக்கூடிய இந்த வீடியோ ரீல்ஸ், சோசியல் மீடியா சம்பந்தப்பட்டதெல்லாம் இருக்காங்கன்னு வைங்களேன், சீக்கிரமே பேர் வாங்கிடுவாங்க. ஃபாலோவர்ஸ் எல்லாம் இவங்களுக்கு ரொம்ப அதிகமா சீக்கிரமே வந்துருவாங்க. இவங்கெல்லாம் ஒரு கண்டென்ட் எடுத்து போடுறாங்கன்னா அந்த கண்டென்ட் இந்த சோசியல் மீடியாவுக்கு மட்டும் இல்ல, மற்ற எந்த விஷயத்துக்கா இருந்தாலும் சரி, ஒரு கிரியேட்டிவிட்டி அப்படின்றது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ சுக்கிரன் புதன் சேர்ந்திருந்தா நல்ல பலன்கள் சொன்னோம். சுக்கிரன் புதன் சேர்ந்திருந்தா மற்ற பாபகிரகங்கள் சம்பந்தப்படும் போது, சுக்கிரனும் புதனும் சேர்ந்திருந்து மற்ற பாபகிரகங்கள் சம்பந்தப்பட்டா உண்டாகக்கூடிய கெட்ட பலன்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுக்கிரன் புதனும் சேர்ந்திருந்து மற்ற பாபகிரகம் அப்படின்னா யாரு? சூரியன், செவ்வாய், ராகு, கேது, சனி. அப்படி இருந்தா என்ன ஆகும்? இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா காதல் சார்ந்த வகையில ரொம்ப ரொம்ப ஒரு சாஃப்டா இருப்பாங்க. சுக்கிரன் புதன் சேர்ந்திருந்தால இந்த பாபகிரகம் பெருசா சம்பந்தப்படுறப்ப என்ன ஆகும்னா, காதல் சார்ந்த விஷயத்துல ஒரு சின்ன விஷயத்து கூட பெரிய அளவு மனசுடைஞ்சு போயிருவாங்க. இவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய காதல் லவ்வர் ஒரு சரியில்லாதவரா தான் இருப்பார். அதாவது ராங்கான முடிவெடுத்த மாதிரி தான் இருப்பார். அந்த பொண்ணை ஏன் லவ் பண்ணணும், அந்த பையனை ஏன் லவ் பண்ணணும், அந்த பொண்ணை ஏன் கல்யாணம் பண்ணணும், அந்த பையனை ஏன் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு திங்கிங் வர்ற மாதிரியே தான் இவங்களுக்கு இருக்கும். அப்போ சுக்கிரனும் புதனும் சேர்ந்திருந்து பாபகிரக சம்பந்தம் பலமா இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணணும்? லவ்வர்ஸை தேர்ந்தெடுக்கிறதுல அல்லது கணவன் மனைவியை தேர்ந்தெடுக்கிறதுல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த மாதிரி இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரையுமே ஈஸியா சீக்கிரம் நம்பிடுவாங்க. இந்த லவ் கல்யாணத்துக்கு மட்டும் கிடையாதுங்க, வாழ்க்கையில எல்லா விஷயத்துக்குமே எல்லாரையும் ஈஸியா சீக்கிரம் நம்பிடுவாங்க. அந்த சீக்கிரம் நம்பக்கூடிய தன்மை, அதாவது எல்லாரையுமே நம்பக்கூடிய ஒரு தன்மை அப்படின்றது இருக்கும். தேவையில்லாத விஷயத்துல தேவையில்லாத விஷயங்களை பேசுவாங்க. அதனால அதிகமான ஒரு சிக்கலை சந்திக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்களுடைய இப்ப இந்த சுக்கிரனும் புதனும் சேர்ந்திருந்து பாபகிரக சம்பந்தம் பலமா இருக்கிறவங்க எல்லாம் தன்னுடைய சொந்த ரகசியமான விஷயத்த அடுத்தவங்க கிட்ட பகிர்ந்துக்க கூடாது. அப்படி பகிர்ந்துகிட்டா என்ன ஆகும்? அத தன்னோட சுயநலத்துக்காக மற்றவங்க பயன்படுத்திக்குவாங்க.
அப்ப இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் தன்னுடைய ரகசியங்களை யாருக்கிட்டையுமே ஜென்மத்துக்கு வெளிப்படுத்தாதீங்க, அதான் உங்களுக்கு நல்லது. இப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்க சுக்கிரனும் புதனும் சேர்ந்து இருந்து பாபகிரக சம்பந்தம் பலமானவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்திலுமே ரெண்டு முடிவு எடுத்து வச்சிருப்பாங்க. ஒரே முடிவுல செயல்பட மாட்டாங்க. ஒரு இது மிஸ் ஆனா அடுத்ததை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி, இன்னொன்னு முடிஞ்சா இன்னைக்கு செல்லுவோம், இல்லைன்னா அடுத்த நாள் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையில தான் இருப்பாங்க. ரெண்டு விதமா மனசளவுல பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு குழப்பமான மனநிலையா இவங்க இருந்துகிட்டே இருப்பாங்க. இவங்களும் பாத்தீங்கன்னா இந்த ஆடம்பரம் சார்ந்த விஷயத்துக்கு வந்து அதிகமா செலவு பண்ணுவாங்க. இப்போ ஆடம்பரத்துக்கு செலவு பண்றது தப்பு கிடையாது, அதுலயும் அவசியமான ஆடம்பரத்தை பண்ணா பரவாயில்ல, அனாவசியமான ஆடம்பர செலவு பண்ணுவாங்க. இப்ப இந்த பியூட்டிஷியன் சம்பந்தப்பட்டது, அழகு சாதன பொருட்கள் வாங்குறது, அப்புறம் பிராண்டட் ஐட்டம் வாங்குறது, அது யூஸ் பண்றத வாங்கினா பரவாயில்ல, ஆனா யூஸ் பண்ணாததெல்லாம் வாங்கிடுவாங்க. அப்புறம் அந்த ஆன்லைன்ல அதிகமா ஷாப்பிங் பண்றாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் இவங்க தான். செலவு அப்படின்றது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இவங்க கிட்ட இருக்காது, கட்டுப்பாடு இல்லாம அதிகமா செலவு பண்ணுவாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த சுக்கிரனும் புதனும் சேர்ந்து இருந்து பாபகிரக சம்பந்தம் பலமா இருக்கிறவங்களுக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் பிரச்சனை வாழ்க்கையில வரும். அது எப்போ வரும்னா குறிப்பிட்ட தசாபுத்தி நடக்கும்போது வரும். இவங்களுக்கும் ஸ்கின் அலர்ஜி, ஹார்மோன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இதெல்லாம் வாழ்க்கையில கண்டிப்பாக. அப்ப தூக்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் இவங்களுக்கு வரும். இப்போ இந்த சுக்கிரன் புதனும் சேர்ந்து இந்த விஷயத்த நான் ஏன் திரும்ப திரும்ப சுக்கிரன் புதனும் மற்ற கிரகங்களும் சேர்ந்து இருக்க சொல்றேன்னா, இடையில நீங்க கேட்கும்போது ஆமா இது எந்த கிரகம் சேர்ந்து இருந்திருக்கு சொல்றாங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்துடக்கூடாதுல்ல. அப்படி வந்தா என்ன பண்ணுவீங்க, மறுபடியும் ஃபர்ஸ்ட் வந்து லைட்டா கொஞ்சம் தள்ளி விட்டு ஸ்கிப் பண்ணி ஓட விட்டு பாப்பீங்க. அந்த சிக்கல் வரக்கூடாதுன்னு தான் இடையில அடிக்கடி சொல்றது. அப்போ உங்களுக்கு கேட்கறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ இந்த சுக்கிரனும் புதனும் சேர்ந்து இருந்து பாவகிரக சம்பந்தம் பலமானா, இப்போ சுக்கிரன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சுக்கிரன்னாலே ஆப்போசிட் பார்ட்டியை குறிக்கக்கூடியது. ஆப்போசிட்னா ஆணா இருந்தா பெண்களை, பெண்ணா இருந்தா ஆண்களை குறிக்கக்கூடியது. இப்ப புதன் அப்படின்னா பேச்சு. இப்ப இந்த ரெண்டு சேரும் போது என்ன ஆகும், இந்த ஃப்ரெண்ட்ஷிப் சார்ந்த வகையில அதிகமான ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றத குறிக்கும். ஃப்ரெண்ட்ஷிப்ல மட்டும் கிடையாது, ஆணுக்கு பெண்கள் சார்ந்த வகையில, பெண்ணுக்கு ஆண்கள் சார்ந்த வகையில எந்த ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி, அது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு கருத்து வேறுபாடு அப்படின்றது இருந்துகிட்டே தான் இருக்கும். ஓகே, இப்போ அடுத்ததா பாத்தீங்கன்னா சுக்கிரனும் குருவும் சேர்ந்திருந்தா பலன்கள் எப்படி இருக்கும்? ஆணா இருந்தாலும் சரி அல்லது பெண்ணா இருந்தாலும் சரி, நீங்க எந்த ராசி நட்சத்திரம் லக்னத்துல பிறந்திருந்தாலும் சரி, உங்க ஜாதகத்துல சுக்கிரனும் குருவும் சேர்ந்திருந்தா, எந்த பாவகத்துல சேர்ந்திருந்தாலும் சரி, உங்களுக்கு எல்லாம் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு எல்லாம் வாழ்க்கையில பணம் சார்ந்த அதிர்ஷ்டம் அப்படின்றது நிதானமா தான் வரும், பொறுமையா தான் வரும். பெரிய அளவுல முற்பகுதியில வாழ்க்கையில பெருசா கொடுக்க வாய்ப்பு இல்லை, பிற்பகுதியில தான் கொடுக்கணும்னு வச்சுங்க. பொறுமையா நிதானமா தான் அப்படின்றது தான் அவங்களுக்கு இருக்கும். இந்த பணம் சார்ந்த விஷயத்துல வாழ்க்கையில முன்னேற்றம் அப்படின்றதும் பொறுமையா தான் இருக்கும். எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு சீக்கிரம் அப்படின்றது நடக்காது. இப்போ குரு அப்படின்னால செல்வத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். ரெண்டு ரெண்டு கிரகமே, குரு சுக்கிரன் ரெண்டு பேருமே செல்வத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் தான். இப்ப இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறப்ப கண்டிப்பா ஒரு செல்வ யோகம்னே சொல்லலாம். இவங்க வாழ்க்கையில அதிகமான ஒரு அடுத்தவங்களுடைய பாராட்டுக்கள், அதிகமான நேரங்கள்ல மன நிறைவோட ஒரு வாழக்கூடிய ஒரு தன்மை இவங்க கிட்ட இருக்கும். அதாவது எதுவுமே ஜாதக தகுதிக்குள்ளதான் நடக்கும், ஜாதக தகுதியை மீறி நடக்காது. மன நிறைவு அப்படின்றது ஒரு லேபர் வேலை பார்க்கறவங்களுக்கு 500 ரூபாய் சம்பளம் வருதுன்னா 1000 ரூபாய் வந்து அது அன்னைக்கு மன நிறைவு தான். ஒரு உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு சம்பள உயர்வு வந்தா அது சம்பளம் அவங்க எதிர்பார்த்ததை விட அதிகமா இருந்தால் அது மனநிறைவு. அப்போ அவங்க ஜாதக தகுதிக்குள்ளதான் மனநிறைவு அப்படின்றது இருக்கும். இதை ஏன் சொன்னேன் அப்படின்னா, எனக்கு குரு சுக்கிரன் சேர்ந்து இருக்குது, எனக்கு மனநிறைவான வாழ்க்கை இல்லை அப்படின்னு நினைக்க கூடாது. அவங்க ஜாதக தகுதிக்குள்ளதான் எதுவுமே நடக்கும். இப்போ இந்த சுக்கிரன் குரு சேர்ந்து இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, சுக்கிரனாலே கவர்ச்சி, குருனா அறிவு. இப்ப இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறப்ப ஆணுக்கு சேர்ந்திருந்தாலும் சரி, பெண்ணுக்கு சேர்ந்திருந்தாலும் சரி, அவங்களை யாராவது ஒருத்தர் பார்த்தாங்கனாலே ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவங்கள பாக்குறாங்கன்னா அவங்க மேல ஒரு ஈர்ப்பு அப்படின்றது வந்துடும். ஏன்னா அவங்களுடைய தோற்றம் அப்படி இருக்கும், அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரியான ஒரு தோற்றம்.
பேச்சு திறமை அப்படின்றது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். கலை சார்ந்த விஷயங்கள்ல அதிகமான ஒரு ஆர்வம் அப்படின்றது இருக்கும். வாழ்க்கை அனுபவம் அப்படின்றது ரொம்ப அதிகமா வாழ்க்கையில வாழ்க்கை அனுபவத்தை சந்திச்சவங்களா இருப்பாங்க. கல்யாணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது வரக்கூடிய கணவன் மனைவி அவங்களால இவங்களுக்கு எதிர்பார்த்ததை விட அதிகமான ஒரு பெனிஃபிட் பிரயோஜனம் அப்படின்றது இருக்கும். இப்ப இந்த சுக்கிரனும் குருவும் சேர்ந்து இருக்கிறவங்க மனைவி கணவன் மனைவி வந்ததுக்கு அப்புறம் ஆணுக்கு வந்து மனைவி, பெண்ணுக்கு வந்து கணவன் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுடைய வாழ்க்கை தரமே உயரும். கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்ததை விட கல்யாணத்துக்கு அப்புறம் இவங்களுடைய வாழ்க்கை தரம் கண்டிப்பா உயரும். அவங்க ஜாதக தகுதிக்குள்ள கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ஒரு முன்னேற்றம் அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு எல்லாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த சுக்கிரன் குருவும் சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு இசை, கவிதை, ஓவியம், அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த டான்ஸ், நடனம், அப்புறம் ஆடை வடிவமைப்பு, அழகு சார்ந்த அலங்காரம் சார்ந்த விஷயங்கள், இதுல ஏதாவது ஒரு இத்தனை திறமை ஒருத்தருக்கு இருக்கா, அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுல ஏதாவது ஒரு திறமை இல்லாமல் இருக்காது இந்த சுக்கிரன் குரு சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு. இந்த திறமை இருக்கும் தான் சொல்லியிருக்கேன். அதுக்காக திறமைன்னா அந்த எல்லாரும் ஜெயிச்சறது கிடையாது அந்த ஃபீல்டுல. ஆனா அதுல ஏதோ ஒரு விஷயத்துல ஆர்வம் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும், திறமைன்றது இருக்கும். அந்த அந்த துறையில ஜெயிக்கிறது ஜெயிக்காதது அப்படின்றது ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசாபுத்தி தான் தீர்மானிக்கும். ஆனா இந்த திறமை கண்டிப்பா இருக்கும். ஒரு பெண் ஜாதகத்துல இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அவங்க வாழ்க்கையில ஒரு அவங்க ஜாதக தகுதிக்குள்ள ஒரு பேர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் அப்படின்றது கண்டிப்பா அவங்க வாழ்க்கையில உண்டு. ஒரு ஆண் ஜாதகத்துல சுக்கிரன் குரு இந்த மாதிரி சேர்ந்து இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு பெண்களால ஒரு ஆதரவு, பெண்கள் சார்ந்த விஷயத்தினால ஒரு லாபம் அப்படின்றது கண்டிப்பா வாழ்க்கையில உண்டு. இவங்களுடைய மனசு பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மென்மையான மனசு உள்ளவங்களா தான் இருப்பாங்க. யாரு? சுக்கிரன் குரு சேர்ந்து இருக்கிறவங்க. அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய தன்மை அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கும். அடுத்தவங்களுக்கு உதவத்தன்மை மற்றவங்களுக்கு இருக்கிறத விட ஒரு படி ஜாஸ்தியாவே இருக்கும். ஆனா பொருளாதாரம் இருந்தாதான் உதவி பண்ணுவாங்க. அது ஜாதக தகுதியை பொறுத்து எந்த அளவுக்கு உதவி பண்ணுவாங்க அப்படின்றது. ஏன்னா குரு வந்து சுபத்தன்மையா உள்ளவர். அவரு இப்ப இந்த சுக்கிரனோட அவர் சேரும்போது என்ன ஆகும்? இவங்களுடைய வாழ்க்கை மெதுமெதுவா படிப்படியா ஒரு முன்னேற்றம் அப்படின்றது உண்டு. நகை சார்ந்த விஷயங்கள், சொத்து சார்ந்த விஷயங்கள், வீடு, வண்டி, வாகனம் வாங்குற வாய்ப்பு எல்லாம் இவங்களுக்கு குறிப்பிட்ட தசாபுத்தி வரும்போது கண்டிப்பா வரும். ஏழையான வீட்டிலேயே பிறந்திருந்தாலும் சரி. முற்பகுதியில முடியலைனாலும் பிற்பகுதி வாழ்க்கையிலாவது அதிகமான ஒரு பணம் சேர்க்கக்கூடிய ஒரு யோகம் இவங்களுக்கு கண்டிப்பா உண்டு. இப்போ குருவும் சுக்கிரனும் குருவும் சேர்ந்திருந்தா நல்ல பலன்கள் சொன்னோம். இப்ப கெட்ட பலன்கள் சுக்கிரனும் குருவும் சேர்ந்திருந்தா கெட்ட பலன் என்ன? எந்த பாவத்துல சேர்ந்திருந்தாலும் சரி. இப்போ இதே ஒரு 6-8 பலன்ல சேர்ந்துருச்சுன்னா கெட்ட பலன்கள் ரொம்ப அதிகமா இருக்கும். தீமையான பலன்கள், நெகட்டிவ் பலன்கள் என்ன ஆகும்? செலவு ரொம்ப வாழ்க்கையில் அதிகமாகும். ஒரு கட்டுப்பாடு இல்லாம இருக்கும். இப்போ பாப கிரகம்னா யார் யாரு? சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது. இதுல இந்த கிரகங்கள் 1 2 3 எத்தனை கிரகங்கள் பலமா சம்பந்தப்படுதோ அதை பொறுத்து தீய பலன்கள், அதாவது நெகட்டிவ் பலன்கள் அப்படின்றது இருக்கும். இப்ப இந்த 2 பேர் சேர்றப்ப என்ன ஆகும்? சேர்ந்திருந்து இந்த பாபகிரக சம்பந்தம் பலமாகறப்ப என்ன ஆகும்? அதான் வாழ்க்கையில செலவு அப்படின்றது ரொம்ப அதிகமாகும். ஆடம்பர வாழ்க்கைக்காக அதிகமா செலவு பண்ணுவாங்க. தேவையில்லாத வீண் விரயங்கள் அதிகமாகும். காதல் சார்ந்த வாழ்க்கையில, கல்யாணம் சார்ந்த வாழ்க்கையில அதிகமான ஒரு குழப்பமான மனநிலை அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும். அடுத்தவங்களால தேர்ட் பர்சன், அதாவது 3வது நபரால பிரச்சனை அப்படின்றது இவங்க வாழ்க்கையில கண்டிப்பா சந்திப்பாங்க. வரக்கூடிய கணவன் மனைவி சார்ந்த விஷயத்துல, லவ்வர் சார்ந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா அதிகமான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த எதிர்பார்ப்பு ஏமாற்றத்துல கொண்டு போய் விடுற மாதிரி இருக்கும். அடுத்தது ஹெல்த், அதாவது உடல் எடை அதிகமான ஒரு குண்டாயிருவாங்க. உடல் எடை அதிகமாகக்கூடிய வாய்ப்பு இவங்களுக்கு வரும். யாருக்கு? சுக்கிரனும் குருவும் சேர்ந்திருந்து பாபகிரக சம்பந்தம் பலமானவங்களுக்கு. சோம்பேறித்தனமும் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இப்போ சுக்கிரன் அப்படின்னாலே சுகம், குரு அப்படின்னாலே எந்த ஒரு விஷயத்தையும் அதாவது அதிகப்படுத்தக்கூடியவர் அப்படின்னா உடல் சார்ந்த விஷயத்துல. அப்போ ஹெல்த், உடம்பு எடை போடுறது அதிகமாகிறது, வெயிட் அதிகமாகிறதுன்றது உண்டு.
சாப்பாடு அப்படின்றது அதிகமா எடுத்துக்குவாங்க. சோம்பேறித்தனம் அதனால ரொம்ப அதிகமாகும். எதை பத்தியுமே பாத்தீங்கன்னா இப்ப இந்த சுக்கிரனும் குருவும் சேர்ந்திருந்து பாபகிரக சம்பந்தம் பலமானவங்க எதையுமே அதிகமா நம்பிடுவாங்க. அதனால ஏமாற்றம் அப்படின்றது வாழ்க்கையில அதிகமா சந்திக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அடுத்தவங்களை நம்பி அதிகமா பணம் சார்ந்த விஷயத்துல இழப்புகளை சந்திக்க கூடியவங்களா இருப்பாங்க. பெண்களுக்கு பாத்தீங்கன்னா கர்ப்பம் சார்ந்த பிரச்சனைகள், அதாவது சுக்கிரன் குரு சேர்ந்திருந்து பாபகிரக சம்பந்தம் பலமானா பெண்களுக்கு மாதவிடாய் கோளாறு கண்டிப்பா உண்டு. கர்ப்பம் சார்ந்த விஷயங்கள் அதிகமா இருக்கும். ஹார்மோன் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் உண்டு. ஹீமோகுளோபினோட குறைபாடு கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். இது பாபகிரக சம்பந்தம் பலமா இருந்தா தான் இருக்கும், அப்படி இல்லைன்னா இருக்காது. இப்போ இந்த சுக்கிரனும் குருவும் சேர்ந்து இருந்து பாபகிரக சம்பந்தம் பலமானவங்க குறுக்கு வழியில பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால என்ன ஆகும்? பெரிய பிரச்சனை சிக்கலை வாழ்க்கையில சந்திப்பாங்க. இதுவும் பாத்தீங்கன்னா அதிகமா பாதிக்கக்கூடியது யாருக்கு? சுக்கிரனும் குருவும் 8 அல்லது 12ஆம் பாவகத்துல சேர்ந்திருந்து ராகு கேது பலமா ரொம்ப ரொம்ப பலமா சம்பந்தப்பட்டா அவங்களுக்கு இந்த பிரச்சனை குறுக்கு வழியில பணம் சம்பாதிக்கின்ற எண்ணம் வரும். அப்படி சம்பாதிச்சாங்கன்னா பிரச்சனை சந்திப்பாங்க. பொதுவாவே பாத்தீங்கன்னா அந்த சுக்கிரனும் குருவும் சேர்ந்து இருக்கிறது ஒரு 80% நல்லா இருக்கும், 20% நெகட்டிவ் தான். ஓகே, அடுத்ததா பாத்தீங்கன்னா சுக்கிரனும் சனியும் சேர்ந்திருந்தா பலன்கள் எப்படி இருக்கும்? ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, நீங்க எந்த ராசி நட்சத்திரம் லக்னத்துல பிறந்திருந்தாலும் சரி, உங்க ஜாதகத்துல சுக்கிரனும் சனியும் சேர்ந்திருந்தா பலன்கள் நல்ல பலன்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாழ்க்கையில எதுவுமே எந்த ஒரு விஷயமுமே லேட்டா தான் நடக்கும் உங்களுக்கு. வாழ்க்கையில அதாவது எல்லா விஷயமும் லேட்டானா பெரிய விஷயங்கள், பெரிய வெற்றிகள் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு லேட்டா தான் கிடைக்கும். சனி அப்படின்னாலே, சனி பகவான் அப்படின்னாலே காலத்தை குறிக்கக்கூடியவர், காலம். அடுத்தது உழைப்பு, அனுபவம். சுக்கிரன் அப்படின்னாலே புகழ், இன்பம். அடுத்தது கலை, இதெல்லாம் குறிக்கக்கூடியவர். இப்ப இந்த 2 கிரகமும் சேர்ந்து இருக்கும் போது என்ன ஆகும்? கண்டிப்பா லேட் ஆனாலும் லேட்டஸ்டான சக்சஸ் அப்படின்றது வாழ்க்கையில நிச்சயமா உண்டு. அந்த சக்சஸ் அப்படின்றது ஜாதக தகுதிக்குள்ளதான் எதுவும் இருக்கும். லட்சாதிபதியா, கோடீஸ்வரங்களா, அல்லது உள்நாட்டுல அதாவது உள்ளூர்ல மட்டும் சாதிக்கக்கூடியவரா பேர் புகழா, அல்லது அல்லது உள்நாட்டிலேயா அல்லது வெளிநாடு அளவுக்கு பேர் புகழா அப்படின்றது ஜாதக தகுதியை பொறுத்துதான். ஆனா வாழ்க்கையில சக்சஸ் அப்படின்றது உண்டு. இவங்க வாழ்க்கையில அதிகமா உழைச்சுதான் அதிகமா பணம் சம்பாதிக்க வேண்டியிருக்கும். அதிகமான உழைப்பை போட வேண்டியிருக்கும் எந்த துறையில இருந்தாலும் சரி. இவங்க அதிகமா சுய முயற்சினால வர்றதான் அதிகமா விரும்புவாங்க. உறவுகள் சார்ந்ததுல வர்றதை விரும்புறதை விட சுய முயற்சினால. இப்ப அந்த சுக்கிரனும் சனியும் சேர்ந்திருந்து ஒரு நல்ல ஸ்தானங்கள்ல, எந்த ஸ்தானத்துல சேர்ந்திருந்தாலும் இந்த சொல்லக்கூடிய பலன்கள் உண்டு. ஒரு நல்ல ஸ்தானங்கள்ல சேர்ந்து இருந்துட்டாங்க அப்படின்னா மற்றவங்களை காட்டிலும், மற்றவங்களை விட எந்த ஒரு விஷயத்திலையுமே நிதானமா செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்க. வாழ்க்கையில நிதானமான முன்னேற்றம் அப்படின்றது இவங்களுக்கு கண்டிப்பா உண்டு. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த சுக்கிரன் சனி சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, ஒரு 30 வயசுக்கு அப்புறம் தான் வாழ்க்கையில செல்வம் சார்ந்த விஷயங்கள், பணம் சார்ந்த விஷயங்கள், மண், மனை, பூமி, வீடு, வண்டி, வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் அதிகமா இருக்கும். பணமும் அதிகமா சம்பாதிக்கக்கூடிய யோகம்ன்றதும் வரும். அதே மாதிரி இந்த சுக்கிரனும் சனியும் சேர்ந்து இருக்கிறவங்களுக்கும் இசை, ஓவியம், கைவினை சார்ந்த அதாவது கைவினை தொழில் சார்ந்த விஷயங்கள், அடுத்தது இந்த ஆடை வடிவமைப்பு, திரைப்பட தொழில், திரைப்படம் சார்ந்த சினிமா சார்ந்த தொழில், அழகு அலங்காரம் சார்ந்த விஷயங்கள், டிசைனிங் சம்பந்தப்பட்டது, இதுல ஏதோ ஒரு விஷயத்துல கண்டிப்பா ஆர்வம் இருக்கும். ஆடை வடிவமைப்பு இதுல ஏதோ ஒரு இதுல ஆர்வம் இருக்கும், செய்வாங்க. வேற துறையில இருந்தாலுமே இதுல ஏதோ ஒரு ஆர்வம் இருக்கு. அது சைடு ஏதாவது சைடு பிசினஸ் மாதிரியோ அல்லது அது அதுல ஒரு டைம் பாஸுக்காகவோ ஏதோ ஒன்று செய்வாங்க, செய்யாம இருக்க மாட்டாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா இப்போ சனி அப்படின்னாலே டிசிப்ளின், சுக்கிரன் அப்படின்னால ஒரு கிரியேட்டிவிட்டி மைண்ட். இப்ப இந்த 2 பேர் சேர்றப்ப சனினாலே ஸ்லோவா தானே எதுவுமே செய்வார். இவங்க எந்த ஃபீல்டுல இருக்காங்களோ,
அதுல பெரிய அளவுல சாதிப்பாங்க, ஆனா லேட்டா சாதிப்பாங்க. உறவுகள் சார்ந்த வகையில இவங்க ஒரு உண்மையா தான் இருப்பாங்க. வரக்கூடிய கணவன் மனைவி லவ்வர்னு கூட வச்சுங்க, லவ்வர் அல்லது கல்யாணத்துக்கு முன்னாடி லவ்வர், கல்யாணத்துக்கு அப்புறம் கணவன் மனைவி. இந்த உறவுகள் சார்ந்ததுல பாத்தீங்கன்னா இவங்க ரொம்ப ஒரு உண்மையா இருப்பாங்க. காதல்ல எப்பவுமே ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதுல ஒரு ஸ்டெடியான ஒரு மைண்ட் செட்டோட இவங்க இருப்பாங்க. இந்த துரோகம் செய்யாதவங்க சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த துரோகம் செய்யாதவங்க இவங்க தான். கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த கல்யாண வாழ்க்கையில அதிகமான ஒரு பொறுப்புகளை சுமக்கக்கூடியது இவங்களா தான் இருப்பாங்க. ஓகே, இப்போ அடுத்ததா இந்த சுக்கிரனும் சனியும் சேர்ந்து இருந்து பாபகிரக சம்பந்தம் பலமானா எப்படி இருக்கும்? சனி பகவானே ஒரு பாபகிரகம் தான். மீதி இருக்கக்கூடிய 4 பேர் யாரு? சூரியன், செவ்வாய், ராகு, கேது. இப்போ பாபகிரக சம்பந்தம் பலமாயிடுச்சு அப்படின்னா காதல் சார்ந்த வாழ்க்கையில தடை தாமதம் அப்படின்றது இருந்துகிட்டே தான் இருக்கும். காதல் சார்ந்த வாழ்க்கையில காதல் அப்படின்னால இங்க புரிஞ்சுக்கோங்க, எந்த காதலா வேணாலும் எடுத்துக்கோங்க. ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு கருத்து வேறுபாடு, மனஸ்தாபம் அப்படின்றது எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். காதல் சார்ந்த விஷயத்துல எப்பவுமே மன உளைச்சல்ன்றது உண்டு. கல்யாணமும் லேட்டா நடக்கும். தசாபுத்தி சரியில்லைன்னா காதலும் பிரிவினை சந்திக்கும், கல்யாணமும் பிரிவினை தான் சந்திக்கும். சனி அப்படின்னாலே ஒரு அழுத்தத்தை தரக்கூடிய ஒரு கிரகம். சுக்கிரன் அப்படின்னாலே இன்பத்தை தரக்கூடிய கிரகம். இந்த 2 பேரும் சேர்ந்து பாபகிரக சம்பந்தம் பலமாகறப்ப என்ன ஆகும்? இன்பம்ன்றது மன அழுத்தத்தை ஏற்படுத்தித்தான் கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அதனால என்ன ஆகும்? மனசுக்குள்ள எப்பவுமே கவலை அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும். சில நேரங்கள்ல என்ன இந்த வாழ்க்கை அப்படின்ற ஒரு மனநிலை, அப்படின்ற ஒரு சிந்தனை அடிக்கடி உங்க வாழ்க்கையில வரும். யாருக்கு? சுக்கிரனும் சனியும் சேர்ந்திருந்து மற்ற பாபகிரக சம்பந்தம் பலமானவங்களுக்கு. ஆடம்பரமா வேணும்னு நினைப்பாங்க, எல்லாமே ஆடம்பரமா வாழணும்னு நினைப்பாங்க. ஆனா அவங்க எதிர்பார்க்கிற மாதிரி கிடைக்காது. இப்போ சுக்கிரன் சனி சேர்ந்திருந்தா சொல்றோம், மற்ற பாபகிரகம் சம்பந்தப்பட்டுருச்சுன்னா நெகட்டிவ் பலன் சொல்றோம். சுக்கிரன் என்னதான் ஆடம்பரத்தை கொடுத்தாலுமே இந்த சனி பகவான் மற்ற பாபகிரக சம்பந்தம் பலமாகிறதுனால அதை அனுபவிக்க விட மாட்டார். அதை புரியுற மாதிரி சொல்லணும்னா, எத்தனை கோடி பணம் இருந்தாலும் சக்கரை வியாதி வந்துட்டா இனிப்பு சாப்பிட முடியாது இல்லைங்களா? இப்போ சுக்கிரன் கோடீஸ்வரன் அந்தஸ்தை கொடுத்துட்டாரு, ஆனா சனி அதை சாப்பிட விடாம தடுக்கிறாரு, அந்த ஸ்வீட்டை சாப்பிட விடாம. புரியுதுங்களா? அப்போ சுக்கிரன் என்னதான் ஆடம்பர வாழ்க்கையை கொடுத்தாலும் மற்ற கிரகங்கள் தடுத்துச்சுன்னா அதை அனுபவிக்க முடியாது. மற்ற பாபகிரக சம்பந்தம் ரொம்ப பலமாகுது அப்படின்னா இந்த ஆடம்பர வாழ்க்கைன்றது நிலை இல்லாம போகும். அதுக்கு தசா புத்தி மோசமானதான் அப்படி நடக்கும், இல்லைன்னா நடக்காது. பெண்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த சுக்கிரனும் சனியும் சேர்ந்திருந்து பாபகிரக சம்பந்தம் பலமானா மாதவிடாய் பிரச்சனை கண்டிப்பா உண்டு, கர்ப்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கண்டிப்பா உண்டு. இதே 6, 8, 12 இருந்துச்சுன்னா இந்த பாதிப்பு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஹார்மோன் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளமும் இருக்கும். செக்ஸுவல் லைஃப் சம்பந்தப்பட்டது பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய இடங்கள்ல நம்ம செக்ஸுவல் தாம்பத்தியத்தை பத்தி சொல்லியிருக்கோம். ஏன்னா சுக்கிரன் இல்லைன்னா இங்க செக்ஸுங்கிறதே கிடையாதுங்க வாழ்க்கையில, உலகத்துல. அதனால செக்ஸுவல் வார்த்தையை சொல்லியிருக்கோம். அது ஒண்ணு தப்பான வார்த்தையெல்லாம் கிடையாது. அப்போ இந்த சுக்கிரனும் சனியும் சேர்ந்து இருந்து பாபகிரக சம்பந்தம் பலமானவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா செக்ஸுவல் லைஃப்ல பெரிய குறைன்றது இருந்துகிட்டே தான் இருக்கும். ரொம்ப அதிகமா ஈடுபாட்டை கொடுத்துரும், அல்லது மொத்தமா ஈடுபாடு இல்லாம பண்ணி கொடுக்கும். இந்த பாபகிரக சம்பந்தம் பலமாகிறதுனால என்ன ஆகும்னா அந்த மன அழுத்தம் அப்படின்றது அதிகமாகிறப்ப அந்த செக்ஸுவல் லைஃப்ல ஒரு பெருசா திருப்தி அப்படின்றது இருக்காது. வாழ்க்கையில எப்பவுமே ஒரு எல்லாமே ஒரு ஸ்லோவா போற மாதிரி தான் போகும் வாழ்க்கையில. அதாவது சுக்கிரன் சனி சேர்ந்து இருந்து பாபகிரக சம்பந்தம் பலமானவங்களுக்கு பொதுவா ஸ்லோவா வரும்ன்றது சனி பகவானோட இயற்கையான விஷயம். ஆனா அதை விட ரொம்ப ஸ்லோவா ஆகும். இந்த சுக்கிரன் சனியும் சேர்ந்து இருந்து பாபகிரக சம்பந்தம் பலமாகிறவங்களுக்கு எதுவுமே பாத்தீங்கன்னா டிலே லேட்டா தான் கிடைக்கும். வேலை சார்ந்த விஷயமும் சரி, உறவுகள் சார்ந்த விஷயமும் சரி, வாழ்க்கையில சக்சஸ் பண்றதும் சரி, பணம் வரவும் சரி, எல்லாமே
ஆனால் எது சுலவானாலும் லேட்டானாலும் நிலைச்சு இருக்கும். கடைசியா பாத்தீங்கன்னா வாழ்க்கையில முடிவுல, அதாவது பிற்பகுதி வாழ்க்கையில நிலையா இருக்கும். மற்ற கிரகம் இதாகிறது கூட கொடுக்கறத சனி அழிச்சிருவாரு. ஆனா சனி பகவான் சம்பந்தப்பட்டு ஒண்ணு நடக்குதுன்னா அது எந்த கிரகத்தாலே அழிக்க முடியாது. ஓகே, இப்போ அடுத்ததா பாத்தீங்கன்னா சுக்கிரனும் ராகுவும் சேர்ந்திருந்தா பலன்கள் எப்படி இருக்கும்? ஆணா இருந்தாலும் சரி அல்லது பெண்ணா இருந்தாலும் சரி, உங்க ஜாதகத்துல சுக்கிரனும் ராகுவும் சேர்ந்திருந்தால், எந்த பாவகத்துல சேர்ந்திருந்தாலும் சரி, நீங்க எந்த ராசி நட்சத்திரம் லக்னத்துல பிறந்திருந்தாலும் சரி, உங்க ஜாதகத்துல சுக்கிரனும் ராகுவும் சேர்ந்திருந்தால் இவங்களுக்கு பாத்தீங்கன்னா அதிகமான ஒரு கவர்ச்சியா இருப்பாங்க. இவங்க பாக்குறதுக்கு ஒரு காந்த சக்தி, அதாவது மேக்னெட்டிக் பவர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒரு காந்த ஈர்ப்புன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு அட்ராக்ஷன் இவங்க கிட்ட இருக்கும். ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, இயற்கையாவே இவங்க கிட்ட ஒரு கவர்ச்சி அப்படின்றது இருக்கும். கிளாமர் கண்டிப்பா இருக்கும். அடுத்தவங்களை உடனே ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மை அப்படின்றது இவங்க கிட்ட இருக்கும். இவங்களுடைய பேசக்கூடிய விதம், இவங்க நடந்துக்கக்கூடிய ஒரு விதம், ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, சுக்கிரன் ராகு சேர்ந்திருக்காங்களா, அவங்க பேசக்கூடிய விதம், அவங்க நடந்துக்கிற விதம், அவங்க செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே அடுத்தவங்களுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடியதா தான் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறவங்களை, இந்த சுக்கிரன் ராகு சேர்ந்து இருக்கிறவங்கள சுத்தி இருக்கிறவங்க அவ்வளவு சீக்கிரம் மறக்க மாட்டாங்க. அதிக நாள் அடுத்தவங்க மனசுல, அடுத்தவங்களுடைய மனசுல ஞாபகம் இருக்கிற மாதிரியே இருப்பாங்க. ஓ, ராகு அப்படின்னாலே ஷார்ட்கட்டு, சுக்கிரன் அப்படின்னாலே செல்வம், ஒரு அளவில்லாத இன்பத்தை கொடுக்கக்கூடியவர் சுக்கிரன். இப்ப இந்த ரெண்டு பேரும் சேர்ந்தா என்ன ஆகும்? வாழ்க்கையில ஏதோ ஒரு வகையில ஷார்ட்கட்டு, நேர்வழி, குறுக்குவழி எது வேணா வச்சுக்கோங்க, வாழ்க்கையில எதிர்பார்க்காம திடீர்னு அதிகமான பணம் வரவு அப்படின்றது வந்துடும், எதிர்பாராத அளவுக்கு. வெளிநாடு சம்பந்தப்பட்ட பணங்கள், வெளிநாடு மூலமா வரக்கூடிய பணம் சார்ந்த விஷயங்கள், இது எல்லாமே எதிர்பாராம திடீர்னு நடக்கும். எல்லாத்துக்கும் வெளிநாட்டுல இருந்து கிடைச்சிருமான கிடைக்காது. சில பேர்த்துக்கு வெளி மாவட்டம், சில பேர்த்துக்கு வெளி மாநிலம், அது ஜாதக தகுதியை பொறுத்து. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த சுக்கிரன் ராகும் சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு, அதாவது வெளிநாட்டுல இருந்து வர்றதுன்னா நான் சொல்றது வருமானம் ஏதோ ஒரு வகையில, அதாவது இந்த ஆன்லைன் பிசினஸ், அப்புறம் ஆடம்பரம் சார்ந்த விஷயங்கள்ல மார்க்கெட்டிங் பண்றது, அப்புறம் பியூட்டிஷியன், பியூட்டி சார்ந்த வகையில பெரிய இண்டஸ்ட்ரி, இது சார்ந்த வகையில இவங்க ஒர்க் பண்ணாலும் சரி இல்ல சொந்தமா பண்ணாலும் சரி பெரிய அளவுல வருமானத்தை பார்ப்பாங்க. அப்போ அந்த ஆன்லைன் பிசினஸ் பண்ணினால் ஃபாரின் வருமானம், வெளிநாட்டுல இருந்து வருமானம் வருமா வராதுங்களா, அந்த அர்த்தத்துல அதை எடுத்துக்கணும். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த சுக்கிரன் ராகு சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்டது, அப்புறம் அந்த சூதாட்டம் சம்பந்தப்பட்டது, பெட்டிங் சம்பந்தப்பட்டது, இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமான வருமானம் வரும். இப்போ அதர் கண்ட்ரில எல்லாம் பாத்தீங்கன்னா சூதாட்டம் இருக்குது, அந்த லாட்டரி சீட்டு சம்பந்தப்பட்டதெல்லாம் இருக்குது. அதுலலாம் அதிகமா ஜெயிக்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சுக்கிரன் ராகு சேர்ந்து இருக்கிறவங்க தான் அதிகமா வருமானத்தை பாக்குறாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா மற்ற கிரக அமைப்பு படி ஒரு நடிகர், நடிகை, அடுத்ததா அந்த மாடலிங் சம்பந்தப்பட்டது, மேக்கப் ஆர்டிஸ்ட், அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஃபேஷன் டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே, போட்டோகிராபிக்கு, அடுத்தது கிராபிக்ஸ் சம்பந்தப்பட்டது, டிஜிட்டல் மீடியா, அப்புறம் பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும், அதாவது கண்டென்ட் கிரியேட்டிவிட்டி, சோசியல் மீடியா சம்பந்தப்பட்டது. மற்ற கிரக அமைப்புகள் தசாபுத்தி நல்லா இருந்து இது சார்ந்ததுல இவங்களுக்கு தொழில் அமைதுன்னா மிகப்பெரிய ஒரு சக்சஸ் இவங்க வாழ்க்கையில கண்டிப்பா உண்டு. அல்லது இது சார்ந்த துறையில இவங்க இல்லைனாலும் இது சார்ந்த இதுல இவங்களுக்கு கண்டிப்பா ஆர்வம் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். இப்போ ராகு அப்படின்னாலே ஒரு பிரம்மாண்டம் இல்லைங்களா, சுக்கிரன்னா அழகு. இப்ப இந்த ரெண்டு பேர் சேரும்போது பேர் புகழ், ஒரு அழகான ஒரு கவர்ச்சியான பேர். எத்தனையோ பேருக்கு பேர் புகழ் கிடைச்சாலும் எல்லாரோட இது நிலைச்சிருக்கா கிடையாது. ஆனா இவங்களோட இது நிலைச்சு இருக்கக்கூடியதா இருக்கும். இவங்களும் பாத்தீங்கன்னா பெரிய அளவுல மத்தவங்களை விட பிராண்டட் ஐட்டம் தான் எதையுமே விரும்புவாங்க.
இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில வண்டி வாகனம் ஆடம்பர வாழ்க்கை இதெல்லாம் தானாவே கிடைக்கும். எனக்கு அப்படிதான் இருக்கு கிடைக்கலன்னு சொல்லக்கூடாது. உங்க ஜாதக தகுதி என்னவோ அதுக்குள்ள கிடைக்கும். உங்ககிட்ட எதுவுமே இல்லைனாலும் உங்க நண்பர்கள் மூலமா கிடைக்கும். அல்லது கல்யாணத்துக்கு அப்புறம் வரக்கூடிய கணவன் மனைவி மூலமா கிடைக்கும். ஆனா கிடைக்கும் கண்டிப்பா ஜாதக தகுதிக்குள்ளதான். இப்போ இந்த சுக்கிரன் ராகுவும் சேர்ந்து இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா ஒரு காஸ்ட்லியான, அதான் ஆடம்பரம்னாலே முடிஞ்சு போச்சு, எல்லா விஷயமும் காஸ்ட்லியா தான் யூஸ் பண்ணுவாங்க. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த நகை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயம்லாம் சீக்கிரமே கிடைச்சிடும். பணம் இருந்தா சீக்கிரம் கிடைக்கிறது வேற, பணமே இருந்தாலும் இல்லைனாலும் எதிர்பார்க்கிற மாதிரி கிடைக்கணும் இல்லைங்களா சீக்கிரம், அதெல்லாம் சீக்கிரமே கிடைச்சிடும். இப்போ ராகு அப்படின்னாலே ஃபாரின், வெளிநாட குறிக்கக்கூடியவர். சுக்கிரன்னா கம்ஃபோர்ட், அதாவது வெளிநாட்டுல செட்டில் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு. ராகுவும் சுக்கிரனும் சேர்ந்திருந்து, சுக்கிரனும் ராகுவும் ஒரு ஜாதகத்துல சேர்ந்திருந்து தசாபுத்தி சரியா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வெளிநாட்டுல செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அல்லது வெளிநாடு சம்பந்தப்பட்ட சுக்கிரனும் ராகுவும் சம்பந்தப்பட்டா வெளிநாட்டுல வேலை பார்க்கறதுக்கான வாய்ப்பு, கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு, பிசினஸ் பண்றதுக்கான வாய்ப்பு, அங்க செட்டில் ஆகக்கூடியதுக்கான வாய்ப்பு எல்லாம் கண்டிப்பா இருக்கு. ஆனால் தசாபுத்தி அதுக்கு தகுந்த மாதிரி நடந்தாதான் அது நடக்கும், இல்லைன்னா நடக்காது. ஆனா வெளிநாடு சம்பந்தப்பட்ட சுக்கிரன் ராகு சம்பந்தப்பட்டாலே ஒரு ஜாதகத்துல வெளிநாடு சம்பந்தம் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். இப்போ இந்த சுக்கிரன் ராகுவும் சேர்ந்து இருக்கிறவங்களும் பாத்தீங்கன்னா அதிகமான ஒரு ஈர்ப்பு, கணவன் மனைவி சார்ந்த விஷயத்திலும் சரி, காதல் சார்ந்த விஷயத்திலும் சரி. இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தா பெண்களுக்கு, பெண்ணா இருந்தா ஆண்களுக்கு அதிகமான லவ் ப்ரப்பஸ், அதிகமா மத்தவங்க தன்னுடைய காதலை அதிகமா வெளிப்படுத்துவாங்க, அதிக லவ்வர்ஸ் கிடைப்பாங்க. இவங்க எல்லாம் ஆப்போசிட் இருக்கக்கூடிய, அதாவது ஆணா இருந்தா பெண்களுக்கு, பெண்ணா இருந்தா ஆண்களுக்கு, இவங்க ரொம்ப கவர்ச்சியா இருக்கிற மாதிரி தான் அவங்க கண்களுக்கு தெரிவாங்க. அந்த அளவுக்கு இவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு அதிகமா பிடிக்கிற மாதிரி இருப்பாங்க. ஆண்களுக்கு பெண்கள், பெண்களுக்கு ஆண்கள். இப்போ இந்த நல்ல பலன் எல்லாம் சொன்னோம். இப்ப இந்த சுக்கிரன் ராகுவும் சேர்ந்து இருந்து, ராகுவே பொதுவா பாபகிரகம் தான், மீதி இருக்கக்கூடிய 4 பாபகிரகங்கள் யார் யாரு? சூரியன், செவ்வாய், சனி, கேது. மற்ற பாபகிரக சம்பந்தம் பலமான எப்படி ஆகும்? என்ன ஆகும்? நெகட்டிவ் பலன் என்ன? இந்த சுக்கிரன் ராகுவும் சேர்ந்து இருந்து மற்ற பாவகிரக சம்பந்தம் பலமானா நெகட்டிவ் பலன் பாத்தீங்கன்னா இவங்களோட ஆசை வாழ்க்கையில அதிகமா நினைச்ச மாதிரி நடக்காது. இந்த இடத்துல நான் பொருளாதாரத்தெல்லாம் சொல்ல வரல, நல்லா புரிஞ்சுக்கணும். பொருளாதாரம் இருக்கு இல்லைன்றதெல்லாம் மேட்டர் இல்ல, ஆசை நிறைவேறுதா இல்லைன்றதுதான் முக்கியம். ஓ ராகு அப்படின்னாலே ஆசைக்கு முடிவே இருக்காதுங்க. சுக்கிரன் அப்படின்னா இன்பம். இப்ப இந்த 2 பேர் சேர்ந்திருந்து பாபகிரக சம்பந்தம் பலமாகிறப்ப என்ன ஆகும்? மற்ற பாபகிரக சம்பந்தம் பலமான என்ன ஆகும்? எவ்வளவு பணம் வந்தாலும் சரி மனநிலை நிறைவாவே இருக்காது அவங்களுக்கு. எவ்வளவு காதல் கிடைச்சாலும் சரி, அது நல்ல காதல், கள்ள காதல், எந்த காதல் வேணா வச்சுக்கோங்க, காதல் கிடைச்சாலும் சரி அந்த காதல்ல அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு கிடைக்காது, முழுமை அடையாது, ஒரு பூர்த்தியான மாதிரி ஒரு உணர்வு அப்படின்றது அவங்களுக்கு இருக்காது. அதிகமா ஆடம்பரமா வாழ்ன்ற ஆசையெல்லாம் இருக்கும், அதாவது ஆடம்பரத்துக்கு ஒரு அடிமையான மாதிரி ஆயிடுவாங்க. ஆனா அதெல்லாம் முழுமை அடைவாங்களா, திருப்தி அடைவாங்களா அப்படின்னா கிடையாது. இந்த சுக்கிரன் ராகு சேர்ந்து வந்து பாபகிரக சம்பந்தம் பலமாகிறப்ப மற்ற சில விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அமையக்கூடிய உறவுகள் எந்த வகையான உறவுகளா இருந்தாலும் சரி, ஒரு என்ன சொல்ற ராங்கான உறவுகளா தான் இருக்கும், ராங் ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஒரு ரகசியமான உறவு முறை அப்படின்றது இவங்களுக்கு அமையும். ஆனா அது அவ்வளவு ஏமாற்றத்தை கொடுக்கிற மாதிரி தான் இருக்கும். லவ் ஃபெயிலியர் உங்க வாழ்க்கையில கன்ஃபார்ம் உண்டு. ஆன்லைன் சம்பந்தப்பட்டதுல இவங்க ரிலேஷன்ஷிப்பையே வச்சுக்க கூடாது. யாரு? சுக்கிரன் ராகு சேர்ந்து பாவகிரக சம்பந்தம் பலமானவங்க, மற்ற பாவகிரக சம்பந்தம் பலமானவங்க ஆன்லைன் சார்ந்த வகையில எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் வச்சுக்க கூடாது. யாருக்கிட்டையும் வச்சுக்கிட்டா அது சிக்கலை தான் உண்டு பண்ணும். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஸ்கின் ப்ராப்ளம், அதாவது தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கண்டிப்பா இவங்க வாழ்க்கையில உண்டு. ஹார்மோன் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளமும் வரும். அப்புறம் பெண்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த பிசிஓடி, பிசிஓஎஸ் இதெல்லாம் கொஞ்சம் வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த சுக்கிரன் ராகு சேர்ந்து இருந்து மற்ற பாவகிரக சம்பந்தம் பலமாகுது அப்படின்னா
இவங்களுக்கு பணம் வந்து வந்தாலுமே தேவையில்லாம எதிர்பார்த்த திடீர் செலவுகளை கொடுத்துரும். திடீர் செலவுகள் கொடுக்கறதுன்னு வந்து அதனால அதிகமா மன உளைச்சலை சந்திக்க வேண்டியது வரும். நண்பர்கள் சார்ந்த வகையிலையும் பாத்தீங்கன்னா அதிகமான ஒரு பிரச்சனைகள் தான் சந்திக்க வேண்டியது வரும். அதனால என்ன ஆகும் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து வாழ்க்கையில நண்பர்கள் சார்ந்த விஷயத்த அதிகமா நம்பக்கூடாது. எவ்வளவு பெரிய உறவா இருந்தாலும் சரி உடனே நம்பி பெருசா எதையும் செஞ்சிடக்கூடாது. அப்படி செஞ்சா இவங்களுடைய கௌரவம் பாதிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, இப்போ அடுத்ததா சுக்கிரன் பிளஸ் கேது. ஒரு ஜாதகத்துல சுக்கிரனும் கேதுவும் சேர்ந்திருந்தா பலன்கள் எப்படி இருக்கும்? இப்போ ஆணா இருந்தாலும் சரி அல்லது பெண்ணா இருந்தாலும் சரி, நீங்க எந்த ராசி நட்சத்திரம் லக்னத்துல பிறந்திருந்தாலும் சரி, உங்க ஜாதகத்துல சுக்கிரனும் கேதுவும் சேர்ந்திருந்தா எப்படி இருக்கும்? சுக்கிரன் அப்படின்னாலே இன்பம், கேது அப்படின்னாலே நம்மளுடைய ஆன்மா, அதாவது எல்லாத்தையும் துறக்கக்கூடிய ஒரு இது துறவின்ற மாதிரின்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த ரெண்டு கிரகம் சேர்ந்தா என்ன ஆகும்? இவங்க மனசுல பாத்தீங்கன்னா எப்பவுமே இயற்கையாவே ஒரு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள், தத்துவம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு ஈடுபாடுன்றது இருந்துகிட்டே இருக்கும். வாழ்க்கைனா என்ன, உறவுகள்னா என்ன, ஏன் வாழணும், எதுக்காக வாழணும், எப்படி வாழணும் அப்படின்ற வாழ்க்கையோட உண்மையான தத்துவத்தை புரிஞ்சவங்களா இருப்பாங்க. கட்டாயமால அவங்க வாழ மாட்டாங்க. கட்டாயமா வாழ்றதை விட ஒரு நேர்மையான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த தியானம், யோகா, ஜபம், மந்திரம் தந்திர பயிற்சி, இதெல்லாம் அதிகமான ஈடுபாடு இவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணாம, அதாவது அடுத்தவங்களை புண்படுத்தாம, அடுத்தவங்க அந்த மூஞ்சில் அடிக்கிற மாதிரி பேசுவாங்க இல்லைங்களா சில பேர், அந்த மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசாம அடுத்தவங்களை காயப்படுத்தாம வாழக்கூடிய எண்ணம் அப்படின்றது இவங்களுக்கு எல்லாம் இருக்கும். இப்போ இந்த சுக்கிரனும் கேதுவும் சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு எந்த ஒரு விஷயத்திலுமே அடுத்தவங்க சிந்திக்கிறத விட வித்தியாசமா சிந்திக்கிறவங்களா இருப்பாங்க. இப்போ அந்த வித்தியாசம் அப்படின்றது எப்படின்னு பாத்தீங்கன்னா மத்தவங்க ஒரு விஷயத்த ஒரு மாதிரி ஒரு அனுபவத்தை சிந்திப்பாங்க. ஏன்னா கேது வந்து மோட்சக்காரகன் இல்லைங்களா? மத்தவங்களை விட எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு வித்தியாசமா சிந்திச்சு செயல்படக்கூடியவங்களா அவங்க இருப்பாங்க. இப்ப இந்த அஸ்ட்ராலஜி சம்பந்தப்பட்டது, மாந்திரிகம் சம்பந்தப்பட்டது அதிகமான ஒரு ஈர்ப்பு அப்படின்றது இவங்களுக்கு இருக்கும். அதுல கண்டிப்பா ஏதோ ஒரு இதுல ஆர்வம்ன்றது இவங்களுக்கு இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா கலைத்துறை சம்பந்தப்பட்டதுல இவங்களுக்கு மற்ற கிரக அமைப்பு நல்லா இருந்து கலைத்துறை அமைதுன்னா அதுல வந்து ரொம்ப ஒரு நுட்பமான விஷயங்களை, அடுத்தவங்களால முடியாத ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சு அதுல சக்சஸ் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்திலையுமே அடுத்தவங்க பார்க்காத ஒரு கண்ணோட்டத்தோட பார்க்கக்கூடிய ஒரு வித்தியாசமான பர்சனாலிட்டியா இவங்க இருப்பாங்க. இசை சார்ந்த விஷயங்கள், அடுத்தது இந்த ஆர்ட் ஓவியம் சார்ந்த விஷயங்கள், கவிதை, தத்துவம், இதுல ஏதாவது ஒரு இதுல இவங்களுக்கு கண்டிப்பா திறமைன்றது இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா பொருள், அதாவது வாழ்க்கையில வந்து அதிகமா பொருள் ஆசை இல்லாத ஒரு தன்மையை கொடுக்கும். சுக்கிரனுக்கு எதுவும் சேர்ந்துட்டாலே லட்சியம் அப்படின்றது அதிகமா இருக்கும் அவர் மனசுல. யாருக்கு சொல்லிட்டு இருக்கோம்? சுக்கிரனும் கேதுவும் சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கை அதிகமா லட்சியம் இருக்கு. ஆனா பேராசை இவங்க கிட்ட இருக்கவே இருக்காது. ஆடம்பரம் எவ்வளவு இருந்தாலும் சரி, ஆனா அதை பெருசா விரும்ப மாட்டாங்க. அமைதியா இருக்கணும். அதிகமா எல்லா விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா அதிகமா அமைதியா இருக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டியா இருப்பார். சுக்கிரன் என்னதான் ஒரு ஆடம்பர வசதி வாழ்க்கைய கொடுத்தாலுமே இவரு அமைதியை விரும்பக்கூடியவரா தான் இருப்பாரு. கேது அப்படி பண்ணிடுவார். இவங்க என்னதான் வெளி தோற்றத்துக்கு மத்தவங்களுக்கு தெரிய மாட்டாரு. அப்படி சில கிரக அமைப்புனால கெட்டவராகவே தெரிஞ்சாலும் இவங்களுடைய மன ரீதியா பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு நல்லவங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருப்பாங்க. காதல் சார்ந்த விஷயத்துல ஒரு உண்மையான அன்பு, பாசம், காதல், நேசம்ன்றது இவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். மனசளவுல
ஒரு தன்னுடைய கணவன் மனைவி சார்ந்த வகை, லவ்வர் சார்ந்த வகையில மனசளவுல உண்மையா நேசிக்கக்கூடியவங்களா அவங்க இருப்பாங்க. ஆனா இப்போ இந்த சுக்கிரனும் கேதுவும் சேர்ந்திருந்து நல்ல பலன்களை சொன்னோம். இந்த சுக்கிரனும் கேதுவும் சேர்ந்திருந்து மற்ற பாவகிரகங்கள், கேதுவே பொதுவாக பாவகிரகம் தான், மற்ற பாவகிரகங்கள் யார் யாரு? சூரியன், செவ்வாய், சனி, ராகு. மற்ற பாவகிரகங்கள் பலமா சம்பந்தப்பட்ட என்ன ஆகும்? காதல், கல்யாண வாழ்க்கையில குழப்பம், மன உளைச்சல், எல்லாமே லேட்டா நடக்கிறது, தாமதம் அப்படின்றது இருக்கும். இவங்களுக்கு அமையக்கூடிய லவ்வர்ஸாம் சரி, கணவன் மனைவியும் சரி, காதல் சார்ந்த வகை எந்த காதலை வேணா எடுத்துக்குங்க, அவங்கள புரிஞ்சுக்கவே முடியாது. அதிகமா அடுத்தவங்களுக்காக தியாகம் பண்ணக்கூடிய ஒரு மனநிலை, வாழ்க்கை அப்படின்றது இருக்கும். காதல்லையும் சரி, கல்யாண வாழ்க்கையிலையும் சரி, தசா புத்தி மோசமாகும் போது ஒரு பிரிவினையை ஏற்படுத்தியே தீரும். இப்போ கேது அப்படின்னாலே துண்டிக்கிறது, எந்த ஒரு விஷயத்தையும் சுருக்கிறது, துண்டிக்கிறது, தடை பண்றது தான். சுக்கிரன் காதல். இப்ப இந்த 2 பேரும் சேர்ந்திருந்து மற்ற பாவகிரக சம்பந்தம் பலமாகிறப்ப என்ன ஆகும்? கண்டிப்பா பிரிச்சு விட்டுரும். அது தசாபுத்தி மோசமாகும் போது. எனக்கு சேர்ந்திருக்கு, பாவகிரகம் சம்பந்தப்படுது, பிரியல என்ன சொல்லக்கூடாது. தசாபுத்தி மோசமாகும் போது அது நடக்கும். திசையை மட்டும் சொல்ல, புத்தி தான் சேர்த்து சொல்றேன். கல்யாண வாழ்க்கையில கண்டிப்பா இந்த சுக்கிரனும் கேதுவும் சேர்ந்திருந்து மற்ற பாவகிரக சம்பந்தம் பலமாகும் போது கண்டிப்பா கல்யாண வாழ்க்கை பிரச்சனையா தான் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு ப்ராப்பரான ஒரு புரிதல்ன்றது இருக்காது. ஒரு கூட்டு குடும்பத்தோட வாழ்ந்தாலும் சரி, தனியா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல், ஒரு தனிமை உணர்வு அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். தன்னுடைய அன்பை முழுமையா வெளிப்படுத்த முடியாது, வெளிப்படுத்த தெரியாது. ஆனா மனசுக்குள்ள அன்பு இருந்தாலுமே அது வெளிப்படுத்த தெரியாது. ஒரு ஆணுக்கு இப்படி இருக்குதா, மனைவி கிட்ட வெளிப்படுத்த தெரியாது. மனைவிக்கு ஒரு பெண்ணுக்கு இப்படி இருக்குதா, சுக்கிரனும் கேதுவும் சேர்ந்திருந்து மற்ற பாவகிரகம் சம்பந்தப்படுதா, அந்த பெண்ணு தான் கணவன்கிட்ட தன்னுடைய மனசுக்குள்ள இருக்கும் அன்பு, பாசம், காதல், நேசம்லாம், ஆனா அதை வெளிப்படுத்த தெரியாது. வாழ்க்கையில அதிகமா என்ஜாய் பண்ணாதவங்க யாருன்னா அது இவங்க தான். சுக்கிரனும் கேதுவும் சேர்ந்திருந்து மற்ற பாவகிரக சம்பந்தம் பலமா இருக்கிறவங்க. ஆடம்பர வாழ்க்கைக்கு மனசு போகாது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஓவரா யோசிச்சு 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 மன உளைச்சலை சந்திக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. உடம்புல இவங்களுக்கு ஹார்மோன் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் கண்டிப்பா உண்டு. ஸ்கின் சம்பந்தப்பட்ட இஷ்யூ இவங்களுக்கு இருக்கும். அப்புறம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அலர்ஜி. அப்புறம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு எப்பவுமே ஒரு சோர்ந்து போன மாதிரியே ஒரு எனர்ஜி இல்லாத தன்மை அப்படின்றது இருக்கும். பணம் சார்ந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா ஒரு எந்த ஒரு விஷயத்திலையும் தேவையில்லாம முதலீடு போட்டுட்டு அதை நஷ்டத்தை சந்திக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இப்ப யாருக்கும் சொல்லிட்டு இருக்கோம்? சுக்கிரனும் கேதுவும் சேர்ந்திருந்து பாபகிரக சம்பந்தம் பலமானவங்களுக்கு. இவங்க முதலீடு போடக்கூடாது அதிகமா. அப்படி போட்டாங்கன்னா அது நஷ்டத்தை தான் சந்திக்க வேண்டியிருக்கும். அதாவது உலக வாழ்க்கையில பெருசா ஒரு ஆர்வம் அப்படின்றது உங்களுக்கு இல்லாம தான் இருக்கும். தன்னுடைய வாழ்க்கை முழுமை அடையல அப்படின்ற ஒரு உணர்வு உங்களுக்கு எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ இது வரைக்கும் சுக்கிரன் தனியா இருந்ததுக்கும் சுக்கிரனோட மற்ற கிரகங்கள் தனித்தனியா சேர்ந்து இருந்ததுக்கும் பலன்கள் சொன்னோம். இந்த பதிவுல அதிகமா அந்த தாம்பத்தியம் சார்ந்த விஷயங்கள், செக்ஷுவல் சார்ந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணியிருக்கான். ஏன்னா சுக்கிரன் இல்லைன்னா இந்த உலகத்துல செக்ஸ் என்ற ஒரு விஷயமே கிடையாது. அதனால பதிவுக்கு தேவைப்பட்ட விஷயங்களை, வார்த்தைகளை சொல்லிதான் ஆகணும். சில பேர் இந்த வார்த்தைகள் சொன்னதுக்கு, அந்த காதல் சார்ந்த விஷயங்கள் சொன்னதுக்கு என்னுடைய நலம் விரும்பிகள் சொன்னாங்க, இந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ண வேணான்ட்டு. அவங்க சொல்றது சரிதான், நான் தப்புன்னு சொல்ல வரல. ஏன்னா இந்த சுக்கிரனை பத்தி பதிவு போடுறப்ப அந்த விஷயங்களை சொல்லிதான் ஆகணும். இந்த உலகத்துல எதுவுமே தவறான விஷயங்கள் கிடையாது. எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும். உலகத்துல எல்லா விஷயத்தையும் எல்லாரையும் தெரிஞ்சுக்க முடியாது. ஆனா முக்கியமா என்ன விஷயங்கள் வேணுமோ அவங்கவுங்க தகுதிக்குள்ள தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்காக தான் சில வார்த்தைகளை யூஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் வருது. இதுக்கே பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் 24 நிமிஷம் 26 செகண்ட் வந்துச்சு. போதும் நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்ல கண்டிப்பா பிடிக்கும். எல்லாருமே லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்து ஒரு பதிவில் சந்திப்போம்.
அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் சித்தம் செல்வராஜ். இந்த வீடியோவுல இந்த பதிவுல சொன்னது இது மட்டுமே நடக்காது, ஆனால் இதுவும் நடக்கும். நன்றி, வணக்கம்.